எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் வேதாகமங்களை. கடந்த வாரம் நான் ஒரு திருப்பு முனையாக சில சத்தியங்களை எரேமியாவிற்கு சென்று உங்களிடத்தில் பேசினேன். அதையே தொடர்ந்து நான் பேசிவிட்டு அதனுடைய இணைப்பை மறுபடியுமாக எங்கே எழுதியிருக்கிறது என்பதை காட்டுவேன். ஏனென்றால் நாம் இணைப்புகளோடு தொடர்புகளை புரிந்து கொள்வது அவசியம். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஆமே, இணைப்புகளோடு தொடர்புகளை புரிந்து கொள்ளுங்கள். ஆங்காங்கே தனித்தனியாக பதித்து கொள்ளக்கூடாது. எதற்காக இங்கு சென்றோம், எதற்காக அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறோம் என்பதை இணைப்புகளோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனதில் பதித்து கொள்ளவே எழுத வேண்டும் என்று கேட்கிறேன். சில குறிப்புகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரம் நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் திரும்ப பேசுவதற்கு காரணம், உங்களுக்கு சில வேளை ஆழமான தமிழ் புரியாத பட்சத்தில் நான் ஆங்கிலத்தில் பேசுகிறேன். ஆங்கிலத்தில் பேசி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏனென்றால் இது தமிழ் வேதாகம வகுப்பு என்பதனால் நான் ஆங்கிலத்தில் பேசுவதை பிரியப்படுவது இல்லை. ஆனால் சில முக்கிய குறிப்புகளில் தடுமாற்றம் அடையக்கூடாது என்பதற்காகவே ஆங்கிலத்திலும் சுட்டி காட்டுகிறேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமே. தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எரேமியா எத்தனாவது அதிகாரம்? 31வது அதிகாரம். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 31வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 34வது வசனங்கள் வரை. எரேமியா 31 எல்லாரும் ஒருமனப்பட்டு வாசிக்கலாம். ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும் சரி, வேறு பாஷையில் இருந்தாலும் சரி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா 31 34 வரை எல்லாரும் ஒருமித்து சத்தமாக வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பது இல்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமே. நன்றாய் கவனிங்கள். இதையெல்லாம் நாம் பழக வேண்டும். ஆமே. புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிற இடங்கள் வேதத்தின் அடிப்படையில் தான் வருகிறது. ஏதோ கலாச்சாரம் என்றும் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரம் போலும் ஒவ்வொரு வார்த்தைக்கு பிறகும் ஒரு அல்லேலூயா ஆமேன் சொல்ல வேண்டும். அப்படி கலாச்சாரமாக நாம் படிக்கவே வேண்டாம். ஆனால் ஆமேன் ஏன் சொல்லுகிறோம்? கர்த்தருடைய வசனத்திற்கு நான் ஆமேன் சொல்லும் பொழுது நான் அதை ஆமோதிக்கிறேன், நான் அதை அப்படியே ஆக கடவுது என்றும் சொல்லுகிறேன். அதனால் தான் ஆமேன். அதனால் நீங்கள் சொல்லும் பொழுது அர்த்தத்தை உணர்ந்து உங்களை தேவன் தொட்டார் என்றால் ஆமேன் சொல்லுங்கள். ஒரு 2 பேர் கை தட்டுவதனால் 20 பேர் தட்ட வேண்டாம். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறேன்? உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறது, உணர்கிறது, நிச்சயமாய் வருகிறது, உங்களை மாற்றுகிறது நிச்சயம் என்று உங்களுக்கு தெரிவது உண்மை என்றால் நீங்களே செய்யுங்க. ஏமே, மற்றவர்கள் செய்வதனால் செய்ய வேண்டாம். எத்தனை பேருக்கு புரிகிறது? இதையெல்லாம் நான் இங்கு தான் கற்றுத்தர முடியும். அதனால் இது ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரமாகவும் பின்பற்ற வேண்டாம். அப்படி ஒரு கலாச்சாரம் தேவனுக்கு தேவையில்லை. ஆனால் கர்த்தரை ஏன் நாம் மகிமைப்படுத்துகிறோம்? அல்லேலூயா என்றால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியே அவருக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை கொடுக்கிறோம். ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது என்று சொல்லுகிறோம். நீங்கள் எப்படி அவரை மகிமைப்படுத்த விரும்பினாலும் செய்யலாம், சுதந்திரமாக செய்யுங்கள். ஏமே, யாரும் உங்களை என்ன நினைக்கிறார்கள் என்ற கவலையே வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஆமே. இப்படி பாருங்கள், இந்த எரேமியா 31 எதற்கு நாம் ஒரு இணைப்பாக இதை படித்து வருகிறோம்? கடந்த வாரத்திலிருந்து கொலோசியர் 3வது அதிகாரம். சரியாய் சொன்னீங்க. 3வது அதிகாரத்தில் தான் பல வாரங்கள் இருந்தோம். அங்கிருந்து எரேமியா 31க்கு வந்தோம். ரோமர் 7 கரெக்டா சொல்லுங்க. கொலோசியர் 3 நாம் ரோமர் 7வது அதிகாரத்திற்கு சென்றோம். ஏன் சென்றோம்? அடிமை அல்ல, நியாயப்பிரமாணம் நம்மை இனிமேல் ஆண்டு கொள்ளுவது இல்லை, மாறாக கிருபை நம்மை ஆண்டு கொள்ளும்படியாக இயேசு வந்தார். சரி, ரோமர் 7 நீங்கள் கற்றுக்கொண்ட முக்கிய குறிப்பு
அதே நம்மை ஆளும்படி ஒப்பு கொடுக்கிறோம். சரிதான், அதையெல்லாம் வசனம். நான் கேட்கிற குறிப்பு, கடந்த வாரத்தின் முக்கிய காரியம் ரோமர் 7 நான் பேசினேன். சொல்லுங்களம்மா. புருஷன் மனைவி இவர்களுக்கு இடைப்பட்ட உறவை பேசினேன். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? ஏனென்றால் ரோமர் 7 அதன் அத்தியாயத்தின் ஆரம்பமே உடன்படிக்கையை பற்றினது. ஆமென். பழைய உடன்படிக்கையை நீக்கி ஒரு புதிய உடன்படிக்கையை இயேசு ஏற்படுத்தினார் என்பதற்கு உதாரணமே பவுல் சொன்ன உதாரணம். பழைய திருமண நிபந்தனைக்கு உட்பட்ட ஒரு ஸ்திரீ புருஷன் மரித்த பின்பு புதிய உடன்படிக்கைக்கு உட்படுவது போல அல்லது நிபந்தனைக்கு உட்படுவது போலவே இயேசு இப்பொழுது நம்மை அவருக்கென்று நியமித்தாரே, இது ஒரு புதிய திருமணத்திற்கு அடையாளம். பழைய புருஷன் மரித்து போனதற்கு அடையாளம் எது? நியாயப்பிரமாணம் மரித்தது. நன்றாய் கவனிங்கள். ஏனென்றால் இயேசு அதை நிறைவேற்றும்படியாக அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து விட்டபடியினால் நியாயப்பிரமாணத்தை செய்கிறவனே பிழைப்பான் என்ற நியதி நமக்கு இல்லை. ஏனென்றால் செய்கிறவன் மரித்தான். காரணம், செய்ததெல்லாம் தீவினை, நியாயப்பிரமாணத்தின் நல்வினை அல்ல. இதை புரிந்து கொள்ளுகிற மனுஷன் தான் பாவி என்பதை அறிகிறது மாத்திரமல்ல, தன்னை ரட்சிக்கக்கூடிய வல்லமை இரட்சகருக்கே இருக்கிறது என்பதை அறிந்து அறிக்கை செய்யவே நியாயப்பிரமாணம் புகுத்தப்பட்டது. இல்லை என்றால் மோசையை கொண்டு கொடுக்கப்பட்டது. ஆமென். நியாயப்பிரமாணம் தீமை அல்ல, ஆனால் பின்பற்றும்படி அழைக்கப்பட்ட மனுஷன் பாவியாயிருக்கிறான். இதை புரிந்து கொள்ளுகிற நீங்களும் நானுமே கிருபையை போற்ற முடியும். அதனால்தான் கிருபையை நாம் மேன்மை பாராட்டுகிறோம். காரணம், இயேசு இல்லை என்றால் இன்று சத்தியம் இல்லை, சத்தியம் இல்லை என்றால் இன்று விடுதலையும் இல்லை. இதை புரிந்து கொள்ளுகிற நாம் தான் ரட்சிப்பிலும் மகிமைப்படுகிறோம். காரணம், ரட்சிப்பு என்பதை மீட்பு. எத்தனை பேர் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள? ரட்சிப்பு என்பதை மீட்பு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மீட்கப்பட்ட வாழ்க்கை. மீட்கப்பட்ட வாழ்க்கை என்பதற்கு இன்னொரு வார்த்தை, கட்டில் இருந்த நம்மை கட்டவிழ்த்திருக்கிறார், பாவத்தில் இருந்த நம்மை எடுத்திருக்கிறார், வெளியே எடுத்திருக்கிறார். நன்றாக கவனிங்கள். மீட்பு என்ற அந்த வார்த்தையை மீட்டு எடுப்பது இஸ் about redemption, redeeming somebody from the pit of hell, from the power of sin. அதனால ரிடம்ஷன் என்ற வார்த்தைக்குத்தான் மீட்பு என்ற வார்த்தையும் தமிழில் வந்திருக்கிறபடினால் நீங்கள் இந்த அர்த்தத்தை சரியை புரிந்து கொள்ளவே நான் சொன்னேன். இப்பொழுது எரேமியா 31 நாங்கள் படித்த காரியம் என்ன என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு அறிந்து சொல்ல வேண்டும். எதற்கு இங்கே வந்தோம்? ரோமர் 7 வந்திருக்கிறோம். பழைய உடன்படிக்கையை மாற்றி போட்டார் தேவன். ஏனென்றால் எகிப்திலிருந்து வந்த பொழுது நான் அவர்களை கைப்பிடித்த அந்த நாளிலே என்றால் ஒரு உறவின் அடையாளம். பவுல் பேசினதும் இங்கே எரேமியா பேசினதும் ஒத்த வார்த்தைகள். ஆமென். ஒரே உறவின் வார்த்தைகள். புருஷன் மனைவியை கைப்பிடித்தது போல, புருஷன் ஒரு ஸ்திரீயை கைப்பிடித்தது போல, உடன்படிக்கையின் அன்று என்று திருமண உடன்படிக்கையின் அன்று அதே வார்த்தை தான் எரேமியா 31 வந்திருக்கிறது. நான் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்த அந்த நாளிலே கைப்பிடித்தேன். ஹல்லேலூயா. நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும், சரியான வார்த்தை, ஒரு ஹஸ்பண்டுடைய பெயர் நாயகர். நான் அவர்களுடைய நாயகராய் இருந்தும், இன்றும் அதே வார்த்தை தான். புதிய உடன்படிக்கையின்படி சபை மணவாட்டி, அவர் மணவாளன், அதே வார்த்தைகள், மாற்றமே இல்லை. நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள்? என் உடன்படிக்கை மீறி அதை அவமாக்கி போட்டார்களே. இது எதை காட்டுகிறது என்றால், உடன்படிக்கையின் பிரச்சனையும் அல்ல, கைப்பிடித்தவரின் பிரச்சனையும் அல்ல, மீறி போட்டார்கள், அவமாக்கினார்கள். அப்படி என்றால் செய்தவர்கள் யார்? இஸ்ரவேல். இன்று நம்மையும் பார்க்கும் பொழுது பரலோகம் அப்படித்தான் நியாயம் தீர்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவன் நீதி உள்ளவர், அன்புள்ள தெய்வம். நான் கடந்த வாரம் சொன்னேன், அன்புள்ள தெய்வம் தான், அதே சமயம் நீதி உள்ளவர். பாவியை நேசிக்கிறார் என்று பாவத்தையும் அங்கீகரிக்கிறார் என்று வேதம் சொல்லவே இல்லை. பாவியை நேசிக்கிற தெய்வம் பாவத்தையோ வெறுக்கிறார். எத்தனை பேர் புரிகிறது? ஆனால் இதை இரண்டும் செய்த என்னை, நன்றாய் கவனிங்கள், என்னை நேசிக்கிற தெய்வம் நான் செய்த பாவத்தையோ வெறுக்கும் பொழுது எப்படி அதை சரி செய்ய முடியும்? என்னை கொல்லாமல் எப்படி என்னை உயிரோடு வைக்க முடியும் என்ற கேள்வியைத்தான் அப்படி கேட்கிறேன். எப்படி இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும்? அன்பாக இருக்கிற தெய்வம் நீதியும் இருக்கிறவராய் இருக்கிறபடினால், பாவத்தை வெறுக்கிற தெய்வம் பாவியை நேசிக்கிறவராயும் இருக்கிறபடினால், எப்படி இந்த பிரச்சனையை சீர்படுத்துகிறவராய் இருக்க முடியும்? ஏனென்றால் இரண்டும் எனக்குள் இருக்கிறது. அதனால் தான் இயேசுவை அனுப்பினார். He became a substitution. பதில் கொடுக்கிற பரிகாரியாய் மாறினார்.
He took that substitutionary death on the cross. பிரதியுத்தரம் எப்படி வந்தது என்றால் பதிலாக மாறினார். எனக்கு பதிலாக அவர் அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். என்னை நேசித்த தெய்வம் நான் மறிக்க கூடாது என்பதினாலே, ஏனென்றால் நான் பண்ணின பாவத்திற்கு சம்பளம் மரணம். என்னை ஆக்கினைக்குட்படுத்த விரும்பாத அவருடைய அன்பு, அதே சமயம் நீதியை உடைய அவருடைய சுபாவம் ஆக்கினையை எனக்கு பதிலாக அவர் மேல் திருப்பிற்று. இதனால் வந்தது தான் ரட்சிப்பு. எத்தனை பேருக்கு புரிகிறது? சத்தியத்தை சரியாக எடுத்துக் கொடுக்கலன்னா அது சுவிசேஷம் இல்லை என்று நான் உங்களுக்கு எப்பொழுதுமே நினைப்பூட்டுகிறேன். ஏசு நல்லவன்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் நல்லவர்களாக இருக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? உறவுகள், பொதுவாய் பேசாதிருங்கள். எத்தனை முறை நான் அப்படியெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி முடிக்க ஆசைப்பட்டு இருக்கிறேன். எளிதாக சொல்லுகிற சுவிசேஷம், ஏசு நல்லவர், ஏசு காப்பாற்றுவார். இதெல்லாம் தாண்டி பேச தெரிவதற்குத்தான் வேதத்தின் அறிவு நமக்கு அவசியம். சுவிசேஷத்தில் வல்லமை உண்டு. நித்தியத்தை குறித்து போதனை பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக் கொடுக்கும் பொழுது, அதில் தேரும் பொழுதுதான் நீங்கள் உலக மக்களிடத்தில் சரியாய் பேச முடியும். பிரச்சனைகளையும் சாட்சிகளையும் சொல்லிலாம் ரட்சிக்க முடியும்னு நினைக்காதீங்க. எல்லாவற்றையும் கேட்டு விட்ட பிறகு அவங்க சொல்லுவாங்க, உங்கள் பிரச்சனையை நான் பார்த்ததில்லை என் வாழ்க்கையில், அதனால் ஏசு எனக்கு இப்பொழுது தேவையில்லை. ஒருவேளை அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லுவார்கள். இல்லை என்றால் பிரச்சனை வந்ததினால் தான் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள், அதற்கு நம்முடைய நம்பிக்கை விட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் சொல்லுவார்கள். இதற்காக நீங்கள் இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு போக வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை என்றும் குறிப்பிடுவார்கள். என்னென்ன சுவிசேஷத்தை சொல்ல நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. தயவு செய்து சுவிசேஷம் என்றால் வேத வசனம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் மற்றவர்களோடு பேச ஆரம்பிங்கள். ஏனென்றால் அதை சொல்லும் பொழுதுதான் இயேசு எந்த அளவு ஒரு மனுஷனை நேசிக்கிறார் என்பது விளங்கும். ஆமென். தேவன் அன்பாக இருக்கிறார், அதே சமயம் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். இதுதான் சுவிசேஷத்தின் அடித்தளம். ஒரு நாளும் நினைக்கக்கூடாது இயேசு நல்லவர் அன்புள்ளவர் என்பதினாலே ரட்சிக்க வந்தார் என்று. இதையும் தாண்டின ஒரு குறிப்பு, தேவன் நீதி உள்ளவர், அதனால் ஆக்கினையை தன்மேல் போட்டுக்கொள்ள வந்தாரே, இவ்வளவாக தேவன் அவரை அனுப்பி பூமியில் அன்பு கூர்ந்தார், உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் சுவிசேஷம். அதனால் ஒரு பக்கத்தை மறைத்து ஒரு பக்கத்தை பேசுவது சுவிசேஷம் ஆகாது. என்னை கவனிங்கள், மனுஷன் தான் பாவி என்பதை உலகத்தில் அறிவான். எத்தனை பேருக்கு புரிகிறது? பாவம் செய்கிறவங்களை கேட்டு பாருங்க, தான் செய்கிறது பாவம் என்று அவர்களுக்கு தெரியும். இதற்கு ஒரு விளக்கமே அவசியம் இல்லை. அப்பா நீ குடிக்கிறியே பாவம் இல்லையா? நீ இந்த மாதிரி போகிறியே நீ பாவம் செய்யவில்லையா? திருடுகிறாயே பாவம் அல்லவா? கொலை செய்தாயே பாவம் அல்லவா? பொய் பேசுகிறாயே பாவம் அல்லவா? கெட்ட வார்த்தை வருகிறதே உன் வாயில் பாவம் அல்லவா? தெரியுங்க பாவம் என்னதென்று. பிரச்சனை எது தெரியுமா? எது மனுஷனுக்கு தெரியாது தெரியுமா? யாராவது பதில் சொல்ல முடியுமா? எது மனுஷனுக்கு தெரியாது? அதுதான் பாவ மன்னிப்பு வேண்டும் என்றும் தெரியும், பாவத்திலிருந்து ஒரு விடுதலை அது தெரியும், எல்லாம் தெரியும். இப்போ சொல்லுகிற குறிப்புகள் எல்லாம் மனதில் கொண்டு வாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்படாத ஆளாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிகிற ஒரு முக்கியமான விஷயம் பாவியே இருக்கிறதா இப்பொழுது நீங்கள் யூகப்படுத்துங்க. ஏசு இல்லை உங்கள் வாழ்க்கையில். உங்களுக்கு எனக்கு தெரிகிற ஒரு முக்கிய விஷயம், நான் பாவி, நான் செய்கிறது தவறு, நான் பண்ணுகிறது அக்கிரமம். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்றும் தெரியும், எந்த மனுஷனுக்கும் தெரியும் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு வேண்டும். ஆனால் எது தெரியாது தெரியுமா? சகோதரி சொன்னது போல பாவத்தின் சீரியஸ்னஸ் மக்களுக்கு தெரியாது. How far God takes sin seriously? How far? சகோதரி கவனிங்க, எந்த அளவுக்கு பாவம் தேவனுடைய பார்வையில் சீரியஸா இருந்திருந்தா தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார் என்பது மனுஷனுக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, நான் பாவம் செய்கிறேன் என்பது எனக்கு தெரியாம நான் செய்யலை. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? இந்த பாவத்தை பரிசுத்த தெய்வம் எவ்வளவு தீவிரமாய் மோசமானதாய் நினைக்கிறார் என்பது மனுஷனுக்கு தெரியாது. அதனால் அன்புள்ள தெய்வம் கண்சாடைய பேசுவது சுவிசேஷம் அல்ல. அன்புள்ள தெய்வம் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார் என்பதே முழுமையான சுவிசேஷம். இதனால் வருவதுதான் நியாய பிரமாணத்திலிருந்து விடுதலையை கொடுக்கும்படி இறங்கின அவருடைய இரக்கத்தின் பிரதிபலிப்பாகிய கிருபை. அதை சொல்லும் பொழுதுதான் ஒரு சுவிசேஷம் பூரணமாகிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லது இவ்வளோ நாள் சத்தியத்தை கேட்கிறேன், சபைக்கு வருகிறேன் என்பதெல்லாம் நான் கேட்டாலும் நீங்களும் கேட்டாலும் ஒரே ஒரு விஷயம், எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு போதிக்கிற கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள்? எந்த அளவுக்கு உங்களுடைய வழியை குறித்து மற்றவர்கள் அறிகிறார்கள்?
உங்களுக்கு எனக்கு கிடைக்கப்பட்ட போதனை குறித்து மற்றவங்களுக்கு எந்த அளவிற்கு தெரியும்? Do you know the written word? நான் உண்மையை சொல்லுகிறேன், இந்த சாப்டர் எடுத்தால் எனக்கு தெரியும் சொல்லாதீங்க. சங்கீதம் 23 கூட எல்லாருக்கும் தெரியும், எழுதியிருக்கிறபடியே தெரியுமா? அதுதான் கேள்வி. எனக்கும் கஷ்டம்தான். மனப்பாடம் பண்ணி உள்ளபடியே சொல்ல தெரியவில்லை என்று தான் அர்த்தம். எழுதியிருக்கிறபடியே பேச தெரியணுங்க, அதுதாங்க சத்தியம். மிக்ஸ் பண்ணாம பேச தெரியணும். கண் சாடையாக போக தேவன் விரும்பாதபடியினால் தான் தன்னுடைய சொந்த பேரான ஒரே குமாரனாகிய இயேசுவை உலகத்தில் அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவத்தை கண் சாடையை பார்க்க முடியாதார். அதே பிரமாணம் தாங்க அபகுக்களை வாசித்து பாருங்க. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அக்கிரமத்தை பார்த்து கொண்டிருப்பீரோ? அதுதான், அதே வார்த்தை தான். எங்கேயும் மாறவில்லை அவருடைய சுபாவங்கள். எதையும் அவர் மாற்ற விரும்பவில்லை. ஏனென்றால் அவருடைய சுபாவத்தின் பிரதிபலிப்பே பழைய ஏற்பாடு, இணைப்புகள். அதே எரேமியா 31 தான் ரோமர் 7 வந்திருக்கிறதே. இப்பொழுது இன்னொரு இணைப்பு இன்று நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், இது ஒரு உறவின் காரியம். இதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுதலாகவே மறுபடியும் பேசுகிறேன் என்ற கடந்த வாரம் பேசி முடித்திருக்கிறேன். உறவு, நாயகர். நான் அவருடைய நாயகராக இருந்தும் God doesn't call himself as God here. He is calling himself as husband. Though I was a husband to them, they broke my covenant and became unfaithful to me. See, you talk about unfaithfulness, this doesn't have any meaning and depth in any other relationship. Oh, என் ஃப்ரெண்ட் எனக்கு அன்ஃபெய்த்ஃபுல் ஆயிட்டாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ வேகமா. என் அப்பா அப்படி எனக்கு அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருந்துட்டாருன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க வார்த்தை. என் பையன் இப்படி அன்ஃபெய்த்ஃபுல்லாக ஆவான்னு நினைக்கல, சொல்லுவாங்க கோபத்தில், உண்மை இல்லாமல் போயிட்டான். ஆனால் ஒரு ஹஸ்பண்ட் மனைவியை பற்றி பேசினா வேர்டோட அர்த்தத்தின் ஆழமே வேறு. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீங்க? When a wife talks about her husband regarding faithfulness, the depth and the meaning of that word becomes different. உண்மையே இல்லையா? ஏன் இப்படி பார்க்குறீங்க? வேற எந்த ரிலேஷன்ஷிப்ல பேசினாலும் ஆழம் இல்லை இருக்கு, ஆனால் அர்த்தமும் இருக்கு, ஆனால் இந்த அர்த்தத்தின் ஆழம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நாயகர். கர்த்தர் என்றைக்கும் பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் பேசும்பொழுது நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பழைய ஏற்பாடு கர்த்தர் கிருபையற்ற காலங்கள் என்றெல்லாம் பேசுவது சரிதான். ஆனாலும் எந்த இடத்தில் பார்த்தாலும் அவருடைய அன்பை தான் பார்க்க முடிகிறது வேதத்தில். ஒரு நாயகர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், மீறி போட்டார்களே. See, when we look at God in this sort of a relationship, with this kind of a meaning in the relationship, then we will come to know how easy it is to follow this wonderful God. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி. Taste and see that the Lord is good. எவ்வளவு அழகா பேசுகிறார். பலவந்தப்படுத்தாத வார்த்தைகள். ஏனென்றால் அன்பு பலவந்தப்படுத்தாது. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? Somebody is compelling you and controlling you to follow something. That's not love. கேட்டிங்களா? Don't ever tell me that person told me to love him, follow him, marry him. நான் ஒன்றை சொல்லுகிறேன், யதார்த்தம் எல்லாவற்றிலும் கலந்து வருகிறது. ஒருவர் கூட உங்களை பலவந்தப்படுத்தக்கூடாது. Because God doesn't compel you. God doesn't control anyone. கர்த்தர் யாரையும் பலவந்தப்படுத்தலையே, கர்த்தராக இருந்தோம். ஸோ உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, படிப்பாகட்டும், திருமணமாகட்டும், எந்த முடிவாகட்டும், ஒருவரும் பலவந்தப்படுத்தக்கூடாது. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். நானாகட்டும், போதகராகட்டும், போதகர்கள் என்ற முறையில் ஒருவரை கூட இந்த சபைக்கு வரும்படி பலவந்தப்படுத்தினதில்லை. நீங்கள் சாட்சிகள். We never tell people this is the church, this is where you have to belong. We never tell people like that. வந்து பாருங்கள், அவ்வளவுதான். ஆமென். சேம் ஸ்ட்ராட்டஜி. இயேசு எப்படி சொல்ல வைத்தாரோ சீஷர்களை, அதே வார்த்தை தான். வந்து பார், ருசித்து பார், பின்பற்றி பார், உட்கார்ந்து விட்டு போய் பார். கர்த்தர் பேசினார் என்றால் சிந்தித்து பார், உணர்த்தினார் என்றால் விட்டு கொடுத்து பார், வர சொன்னார் என்றால் வந்து பார். முடிந்தது. தேவன் பேசுகிறது என்றுமே ஒரு மனுஷனை கட்டுப்படுத்துவதும் இல்லை. மனம் மாற்றம் என்ற வார்த்தையும் தேவன்
ஒருவரையும் பலவந்தப்படுத்தி செய்வதும் இல்லை, மாறாக நடத்தி காட்டுகிறார். விட்டு கொடுக்கும் பொழுது மனம் மாறுகிறது. காரணம், சத்தியம் ஒரு மனுஷனை மறுரூபமாக்குகிறது. தேவன் யாரையும் அப்படித்தான் நடத்த விரும்புகிறார். அதனால தான் சொல்லுகிறான், உடன்படிக்கை கொடுத்தேன், நாயகராகத்தான் இருந்தேன். நன்றை கவனிங்கள், கர்த்தர் நாயகராக இருந்தால் என்ன செய்வார் என்பதை இந்த ஜனங்கள் அனுபவித்தவர்கள். You know something? A husband should protect his wife, should feed her, should be a covering in her life. நாயகர் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? He is the Lord of my life. Remember, ஒன்று ரட்சகர் என்றால் இன்னொன்று அவர் ஆண்டவர், லார்ட். நம்முடைய ஆபிரகாமை அவருடைய மனைவியாகிய சாராள் எப்படி அழைத்தார்? ஆண்டவனே. She called a master as Lord. என்ன அர்த்தம் தெரியுமா? நீ தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அர்த்தம். மனுஷன் ஜெயில, உலக உறவுகள்லாம் ஒரு லிமிட்டில் தான் இருக்குது. கவனிங்க, நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் எனக்கு சோறு போடணும், அதுதான் அர்த்தம். நிச்சயமாக இஸ்ரவேலில் சொல்ல முடியும், இது ரெண்டையும் ஏசப்பா, அதாவது அந்த காலத்தில் ஆண்டவர் செய்தாரா இல்லையா? இன்னைக்கு இஸ்ரவேலர் என்று விசுவாசத்தின் வழி வந்த நாம் ஆபிரகாமின் சந்ததி தானே. எந்த விதத்தில்? நிச்சயமாக யூதர் கோத்திரத்தில் பிறக்கவே இல்லை, விசுவாசத்தின்படி பிள்ளைகளானோம். ஆமே. இது புது உடன்படிக்கையின் ஒரு பெரிய கிருபை. யார் வேண்டுமானாலும் ஆபிரகாம் சந்ததிக்கு போகலாம். ஏனென்றால் அவரும் விசுவாசத்தில் தான் அங்கீகரிக்கப்பட்டார், நீதிமானாக்கப்பட்டார். விசுவாசிகளுக்கு தகப்பன் வேறு. எதனால்? விசுவாசமே அவரை நீதிமானாக்கிற்று. அப்படியே விசுவாசத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற யாவரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதனால தான் நம்மளாம் ஆபிரகாமின் சந்ததி. இப்போ கவனிங்க, இத்தனையும் சொல்லுகிறார் தெய்வம். ப்ரொடெக்ட் பண்ண, ப்ரொவைட் பண்ண, ரெண்டையும் செய்து. நாயகன் அவரை பேர் வைத்துக் கொண்டார் என்று அவரை நான் நாயகர் என்று அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கல. நன்றாக கவனிங்க, புருஷன் நினைக்கிற மாதிரி நடந்துக்கணும். இது பொண்டாட்டிக்கும் சேர்த்து தாங்க. ஒரு சைடாக பேசுகிறாங்க ஸ்ரீ என்று நினைக்காதருங்க. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நான் பேசி வருகிறேன். அதனால் பாரபட்சமாக செய்தியை சொல்லவில்லை. அதைத்தான் கர்த்தர் நிரூபித்து காட்டினார். நான் நாயகர் என்று உனக்கு நான் சொல்லுகிறேன் என்றால் நான் நாயகராக இருந்து காட்டி இருக்கிறேன். I have provided you and protected your life. I proved myself. இப்போ விஷயம் என்னன்னா, நீ மீறி போட்டாய், நீ அவமாக்கினாய், நீ உடன்படிக்கை துரோகம் செய்தாய். அதனால் எதனால் வந்தது என்றால், இது நடக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். இது நடக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் அவரே சொல்லுகிறார், இந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் என்ன செய்வேன்? ஒரு புது உடன்படிக்கை பண்ண போகிறேன். அதனால் கவனிங்கள், இது எழுதி இருக்கிற உடன்படிக்கையை ஒத்த இன்னொரு உடன்படிக்கை அல்ல. அதே சமயம் எழுதி இருக்கிறதை மாற்றும்படி வந்த உடன்படிக்கையும் அல்ல. எழுதினது செயல்படுத்தப்பட முடியாமல் போன பொழுது எழுதினதை ஜீவனாக்கும்படி வந்த உடன்படிக்கை. என்றால் என்ன அர்த்தம்? வாக்கு வாழ்க்கையாக மாற வேண்டும். அதைத்தான் சொன்னேன். செய் என்று சொன்னால் செய்ய முடியாது. ஆனால் செய்து காட்டும்படியான பலத்தை ஒருவர் தானே செய்து காட்டினார் என்றார், அதுதான் விசுவாசம். ஏனென்றால் நான் செய்ய முடியாததை அவர் செய்தார், நிறைவேற்றி காட்டிவிட்டார். நியாயப்பிரமாணம் அவரால் நிறைவேறினது, அடிக்கப்படவில்லை. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஏனென்றால் சுபாவமே மாற்றக்கூடிய பரிசுத்த தெய்வம் நமக்காக பாவமாக்கப்பட்டாரே, அதனால் இன்று பரிகாரம் கிடைத்து விட்டபடினால் அவரை விசுவாசிப்பதினாலேயே ஒரு மனுஷனுடைய இருதயமே புதிதாக்கப்படுகிறது. ஏமே கவனிங்க, பரிசுத்தமே ஒரு மனுஷனுடைய பலனாய் மாற்றப்பட்டது. இது எப்படி இருக்கு? பாவியா இருக்கிற வரைக்கும் தானே செய்ய முடியவில்லை. நான் பாவியாக இல்லாதபடி பரிசுத்தமாய் மாற்ற போகிறேன். திரும்ப புரிந்து கொள்கிறேன். அவர் பரிசுத்தமாய் இருந்தவர் எனக்காக பாவியாய் மாறும்படியாக தொங்கினார். இன்று பாவியாய் இருக்கிற என்னை அவரை போல் பரிசுத்தமாக்கினார். ஆமே, இது ஈஸியா இருக்குல்ல? இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சால தான் இன்னைக்கு கிருபை நாம் கொண்டாடுகிறோம். எனக்காக ஒருத்தர் பலவீனமானார், அதனால் நான் பலனுள்ள ஆளாய் மாறுகிறேன். என்னால் விசுவாசித்து விட்டேன், அவர் செய்ததை நான் நம்புகிறேன். இப்பொழுது என்னை கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட அன்றே நீங்கள் மாறினீர்கள் என்பது உண்மையா பொய்யா? நீங்கள் இவ்வளோ மெதுவாக தலையாட்டினா எந்த அளவிற்கு அது உண்மை என்று கேள்வி கேட்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அன்று நீங்கள் வேறு நபராய் மாறினீர்களா? மாறினது உண்மையா?
அதை உணர்ந்தீர்களா? மற்றவர்களும் கண்டார்களா? உண்மைதானே? அப்படித்தான் ஆண்டவன் நிரூபித்தார். ஏதோ 10 வருடங்களுக்கு பிறகு நான் பரிசுத்தமாகவில்லை, அன்றே மாறினேன். விஷயம் என்ன என்றால், அன்றன்று சுத்திகரிக்கப்படுகிறேன் என்றால் பரிசுத்தமான ஆளுக்கு தான் சுத்தம் என்னன்னு தெரியும். இது எப்படி இருக்கு? பரிசுத்தம் வந்ததுனால தான் சுத்தமே என்னன்னு தெரியும், அதனால தான் சுத்திகரிக்கப்படுறோம். ஓ தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டாரா இல்லையா? ஏன் சோதிக்கப்பட்டார்? ரொம்ப பாவியாக்கும், கேரக்டர் இல்லாத மனுஷனாக இருந்திருப்பாரோ? நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த டெம்டேஷன்லாம் எனக்கு இல்லவே இல்லைப்பா, சொன்னீங்கன்னா தயவுசெய்து போயிடுங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார்ப்பா. நான் சொல்லலை. எனக்கு டெம்டேஷனே இல்லைன்னு யாராவது கூட்டத்தில் நினச்சிங்கன்னா, ஆமாம் ஓடி போயிடணுமோ? நீங்கள் சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். இயேசு சோதிக்கப்பட்டான் மட்டும் படிக்கிறோம். எதனால் சோதிக்கப்பட்டார்? He proved himself as a man of character because of the temptations. அல்ல கவனிங்க. மார்ட்டின் லூத்தர் சொன்னாராம், temptations are my masters in divinity. My degree actually. ஏன் தெரியுமா? டெம்டேஷன்ஸ் வந்தனால தான் ப்ரூவ் ஆகுது ஒரு ஆள் உண்மையான நல்லவரா கேட்டவரா. தெரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர் டெம்டேஷன்ஸில் ஆன்னு பல்லிழிச்சு காட்டிடுவாங்க யாருன்னு. ஆட அவ்வளோ நாள் உள்ளே இருந்தது வெளியில் வந்திருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரிகிறது? அதே டெம்டேஷனில் ஒரு ஆள் ஜெயிக்கிறாங்க, அதுவும் காட்டுது அவங்க யார் உள்ளே இருக்கிறா ஆள் யாருன்னு. ஏவாள் தோற்றாங்க, முதலாம் ஆதாம் தோற்றான், இரண்டாவதாக வந்த ஆதாம் இயேசு ஜெயித்தார். அதே டெஸ்ட் தானே? நன்றாக அதே டெம்டேஷன் தான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதே 3 தான். முதலாம் ஆதாம் தோற்றான் அல்லவா, இரண்டாம் ஆதாம் ஜெயித்தார் அல்லவா. யோசேப்பு ஜெயித்தாரே, சரிதானே? தோற்ற ஆட்கள் எல்லாம் லிஸ்ட்டில் கொண்டு வாங்க, யார் யாருன்னு. நிறைய பேர். ஏசா தோற்றார், சிம்சோன் தோற்றார், தாவீதும் தோற்று எழுந்தார், யோபு ஜெயித்தார், சாலமோன் தோற்றார், இப்படி தோற்று எழுந்தார், ஜெயித்தார், இப்படி நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சோதிக்கப்பட்டார்கள். நிறைய பேர் புரிகிறது? ஆனால் நினைக்காதீங்க யாராவது டெம்டேஷனில் போய் கொண்டு இருக்கிறார்கள், எனக்கு இந்த மாதிரி இச்சை வருகிறது, அந்த மாதிரி சோதனை வருகிறது, இந்த மாதிரி பாடு வருகிறது, எனக்கு என் கட்டுப்பாட்டை இழக்கிறது போல் சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது, நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எனக்காக ஜெபிங்கள் என்றால் உங்களை விட பரிசுத்தம் மட்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் மட்டும். எத்தனை பேர் புரிந்தது? ஐயோ அதனாலே சோதிக்கப்பட்டால் பரவாயில்லை என்றும் நினைங்கள், தவறே இல்லை. ஆனால் ஜெயிக்க வேண்டாம். விழுந்தீர்கள் என்றால் தெரிய வரும். ஆமீன் சொல்லாதம்மா அதுக்கு? சரியாம்மா? ஐயா சரியா? விழுந்தாலும் தெரிய வருமே. எது தெரிய வரும்? உள்ளே இவ்வளவு நாள் இருந்த விஷயம் அதுதான் தெரிய வரும். Never blame your temptations in life. Temptations are sometimes allowed by God so that your character can be proved. ஆமென். எப்படிப்பட்ட ஆள் நம்மளை ப்ரூவ் பண்ணும்படியாக தான் வருது. சிலர் விழுந்தார்கள், சிலர் எழுந்தார்கள், சிலர் ஜெயித்தார்கள். நன்றாய் கவனிங்க, இதுதான் விஷயம். இங்கே அவர்கள் மீறி போட்டார்கள், அவமாக்கினார்கள், அதனால் புது உடன்படிக்கை நான் பண்ண போகிறேனே. இது எப்படிப்பட்ட உடன்படிக்கை? இது எப்படிப்பட்ட உடன்படிக்கை? ஒரு மனுஷனுடைய இருதயத்தையே மாற்ற போகிற உடன்படிக்கை. ஆமென். ஏனென்றால் நான் பிரமாணத்தை எழுதி பின்பற்று என்று கற்பனைகளின் கற்பனைகளை கொடுக்கவில்லை. இனிமேல் இந்த கற்பனைகளை, இந்த பிரமாணங்களை நான் என்ன செய்ய போகிறேன்? அவர்களுடைய இருதயத்திலேயே எழுத போகிறேன். ஹல்லேலூயா. அப்படின்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய இருதயமே மாறுகிறது என்ற அர்த்தம். சத்தியத்தின்படியாக வருகிற ஒரு பரிசுத்த இருதயத்தை, புது சிருஷ்டியாக 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்ட இருதயத்தை இயேசு நமக்கு தருகிறார், நமக்கெல்லாம் தந்திருக்கிறார். ஆமென். இதனால் ஒருவனை இன்னொருவன் பார்த்து நீ கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிக்க வேண்டாமா? என்னை பார்த்து கொண்டே இருங்கள். போதிக்கப்படுவது என்பது ஏதோ ஒரு ரிட்டன் கூட பார்த்து செய்ப்பா செய்ப்பா செய்ப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு வருகிற அந்த புது உடன்படிக்கையின் காலங்கள், கிருபையின் காலங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அவரை விசுவாசித்தாலே போதும் ஒரு மனுஷன் புது மனுஷனாய் மாறுகிறான், புது சிருஷ்டியாய் மாறுகிறான். இப்பொழுது என்ன ஆகும்? இருதயமே புதிதாக்கப்பட்டபடினாலே கர்த்தரை அறிந்து கொள்வது தானாக நடக்கும். எத்தனை பேர் புரிகிறது?
அதனால் ஒருவரும் சொல்லாதிருங்கள் நான் சபைக்கு போக வேண்டாம், போதகர் எனக்கு அவசியம் இல்லை, ஏனென்றால் ஒருவனும் எனக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. இந்த சத்தியெல்லாம் நிறைய பேர் கேட்டு குழம்பி இருக்கிறார்கள். அது எங்கே வருகிறது என்று நீங்களே தேடுங்கள், சிலருக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. ஒருவரும் எனக்கு போதிக்க வேண்டுவது இல்லை என்று அபிஷேகமே நமக்கு சொல்லுகிறதா? எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? இதே சத்தியம் தான் எபேசியர் 5 ஆகட்டும், என்னை கவனித்துக் கொண்டு எபேசியர் 4 என்று நினைக்கிறேன், சரியாய் சொல்லுகிறேன். இன்னொரு இடத்திலும் கொரிந்தியர் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே சபைக்கு போதகர்களை ஏற்படுத்தினார், சிலரை அப்போஸ்தலராய், சிலரை தீர்க்கதரிசிகளாய், சிலரை போதகராய். எப்படி ஆண்டவருடைய வேதம் அதையும் சொல்லி இன்னொன்றை வேறு விதமாக சொல்ல முடியும்? யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை என்றால் தவறாக புரிந்து கொண்டார்கள் சிலர். நன்றாய் கவனிங்கள். அதனால்தான் அர்த்தத்தை அதிகாரத்தை விட்டு மாற்றி புரிந்து கொள்ளக்கூடாது. இதை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதை உடனே காட்டி விடுங்க. நீங்கள் பார்க்குற விதத்தை பார்த்தால் ஏதோ போல் தெரிகிறது. வாருங்கள் வாருங்கள், 1 யோவான். வாசிங்கம்மா சத்தமா. 1 யோவான் 2:27. எங்கே இருக்கிறது 1 யோவான்? வாசியுங்கள். இருங்கம்மா. 1 யோவான் 2:27 வாசிங்கள் பாப்பா. எல்லாரும் சத்தமாய் வாசிக்க போகிறோம். இதற்கு மேலே குழம்பாதிருங்கள், மற்றவர்களையும் குழப்பாதிருங்கள். எத்தனை பேருக்கு தெளிவு உண்டாகிறது? சத்திய வேதம் ஒரு இடத்தில் ஒன்றை பேசி அதையே எதிர்க்கும்படியாய் முரண்பாடாய் இன்னொரு இடத்தில் இன்னொன்றை பேச மாட்டார் தெய்வம். பேசினால் அர்த்தத்தோடு தான் பேசியிருக்கிறார். நாம் தான் குழப்பிக் கொண்டிருக்கிறோம், குழப்பமும் அனுமதி செய்திருக்கிறோம். 1 யோவான் 2 வாசிங்கள் 27. எல்லாரும் வாசிக்கலாமா? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். இதற்கு ஆமென் சொல்லலாம். ஆமென். இது என்ன அர்த்தம்? ஒருவர் உங்களுக்கு அந்த இடத்தில் ஒரு விரலை வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியருக்கு வாருங்கள். நீங்களே அர்த்தத்தை எனக்கு கொடுக்க போகிறீர்கள். 4வது அதிகாரம் 11வது வசனம் 13. எஃபீஷியன்ஸ் 4:13 எடுத்துட்டீங்களா? வாசிங்கள் வாசிங்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு வாசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் கவனம் இருக்கும். அதனால் தான் சொல்லுகிறேன். எபேசியர் 4:13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆண்டவரை போதகர்களை ஏற்படுத்தினார். இதே போல் வார்த்தை இன்னொரு இடத்திலும் வந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்களே கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது நேரமில்லை, குறுந்தீர் என்று சொன்னேன். வீட்டிலே போய் பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வார்த்தை போதும். இப்பொழுது எதைவே கேட்டீர்கள்? கர்த்தர் சிலரை போதகராக ஏற்படுத்தி, சபையும் ஏற்படுத்தி, ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை சபையிலிருந்து தான் போதகத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி, பிரதான மேய்ப்பர் ஆடுகளுக்கு உணவாக சத்தியத்தை கொடுக்கிறார் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட வேதத்தில் 1 யோவான் 2 சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறபடினால் ஒருவரும் உங்களுக்கு, என்ன அர்த்தம்? ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது, சுவிசேஷகராகட்டும், தீர்க்கதரிசியாகட்டும், போதகராகட்டும், மேய்ப்பர்களாகட்டும், யாருமே உங்களுக்கு போதிக்க வேண்டாம் என்ற அர்த்தமா? என்ன அர்த்தம்? அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அப்போ அபிஷேகம் பெற்றுக்கொண்ட வீட்டில் இருந்துடலாமா? சபை வேண்டாமா? போதகர்கள் வேண்டாமா? அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கவே கூடாதா? சிந்திங்க, கொஞ்சம் சொல்லுங்க ஆன்சரை. இப்படியே ஓடிக்கொண்டு இருக்க முடியுமா கிறிஸ்தவ வாழ்க்கை? சொல்லுங்க. அதனால தான் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து ஏமாத்திட்டு போகிறாங்க. நீங்கள் எதுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க? கேளுங்க, ஞானஸ்தானம் நானே கொடுக்குறேன். ஐயோ தெய்வமே, சத்தியத்தை கேட்டு நாமே மற்றவர்களுக்கு போதகராக வேண்டிய காலங்கள் இதெல்லாம். போதிக்க வேண்டிய மக்களை மாற வேண்டிய நாம் இன்னும் குழந்தையை போல அடிப்படை உபதேசங்களில் கூட ஸ்திரப்படாமல் இருந்தோம் என்றால் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். சொல்லுமா, ஏதோ சொன்னீங்க. It's about the false teaching. See, you have to see the context in this chapter. ஆண்டவர் சொன்ன கான்டெக்ஸ்ட்னா அந்த பொருள், அந்த அர்த்தம், இங்கே விளங்குகிற அர்த்தம் எதுன்னு தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை இனம் கண்டுகொள்வதை பற்றி இந்த வேதம் பேசிக்கொண்டிருக்கிறது இந்த அதிகாரத்தில்.
கவனிங்க 26, அதனால தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஒரு 10 வசனம் முன்னாடியும் ஒரு 10 வசனம் பின்னாடியும் வாசிக்கணும். ஏன்னா அந்த தனியாக எடுக்கக்கூடாது வசனத்தை. நன்றாக இதனால தான் பெண்கள் போதிக்கக்கூடாது என்ற வார்த்தையின் தவறான வியாக்கியானங்கள். Listen to me, whoever you might be in the congregation, and somebody is listening to me in the YouTube. பெண்கள் ஸ்திரீகள் போதிக்க கூடாது என்று வேதம் சொல்லவே இல்லை. எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லி இருக்கிறது தெரியுமா? புருஷன் ஸ்திரீ சர்ச்சில் உட்கார்ந்து பேசாதே என்ற அர்த்தம். பிகாஸ் அந்த நாட்களில் ஒரு ஸ்கிரீன் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. மென் ஒரு சைடு, விமென் ஒரு சைடு. டவுட் வந்தா வீட்டில் போய் கேளுமா. நீயா உட்கார்ந்து என்ன செய்யாத, பேசாத. நீயா போதிக்க உனக்கு கட்டளையே கிடையாது என்று பவுல் எங்கே சொன்னார் என்றால், சபையில் ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களிடத்தில் பேசுவது அனுமதி இல்லை என்ற அர்த்தத்திலேயே வியாக்கியானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If that is the case, no prophetess should be raised up. Joel 2:28 சொல்லி இருக்கிறது, இன்றைய தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்துவேன் என்று சொன்னவர் சாதாரணமாக சொல்லவில்லை, என் ஊழியக்காரரையும் ஊழியக்காரிகளை. முடிந்ததா? பழைய ஏற்பாட்டு தெய்வமே ஊழியக்காரிகளை ஏற்படுத்தினார் என்றால் புதிய ஏற்பாட்டு தெய்வம் இன்னும் அதை உறுதிப்படுத்துவார். எனக்கு கிருபையின் காலத்தில் இந்த எவ்வளோ ஃப்ரீடம் இருக்கு. ஐயா அம்மா நம்ம தேரணும் சத்தியத்தில். வீட்டில் எல்லாரையும் விடாதீங்க. போகிறவங்க வர்றவங்க எல்லாம் பைபிள் தூக்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க. They don't even carry the Bible. Do you know that? ஒரு முக்கிய வார்த்தையை சொல்லுகிறேன். எனக்கு என் வேதம் தெரியலனா யார் வேணாலும் போதிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? எனக்கு என் வேதம் எப்பொழுது தெரிய வருகிறது தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் சகலத்தையும் போதிக்கிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? போதகராய் எனக்கு ஏற்படுத்த ஆண்டவர் வைத்த, ஆண்டவர் அனுமதி கொடுத்த, அதிகாரம் கொடுத்த ஒரு மேய்ப்பர் இருக்கும் பொழுது இன்னொருவர் என் வீட்டு கதவை தட்டி உள்ள வந்து போதிக்க கூடாது என்பதை போதிக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அபிஷேகம் அதைத்தான் சொல்லி காட்டும். There's always an inner witness in your life. கர்த்தர் சொல்லுகிறாரா, கர்த்தர் தான் பேசுகிறாரா என்பது எப்படிமா தெரியும்? எப்படி ஐயா தெரியும்? வசனம் தானே, எல்லாமே வசனம் தானே. எப்படி தெரியும்? உள்ள இருக்கிற ஒரு இன்னர் விட்னஸ், பரிசுத்த ஆவியானவரே சொல்லுவார், இது சரியில்லை, இது என்னிடத்திலிருந்து வரவில்லை என்று ஒரு அமைதியின்மையை உண்டாக்குவா. There will be a restlessness in your spirit. அவங்க பேசுறது எல்லாம் அப்பீலிங்காக தெரிஞ்சாலும் இங்கே அக்ரி ஆகாது. எத்தனை பேர் புரியுது? இதெல்லாம் ஆவியானவரில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். ஏன்னா ஆவியானவர் நடத்துகிறார். ஆவியினுடைய அபிஷேகம் தான் போதிக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆவி எது? சத்தியத்திற்கு எதிர்மறையான உபதேசங்கள் எது? Don't ever develop the flavor for ungodly chatter and arguments. நிறைய பேருக்கு ஃப்ளேவர் எங்கே இருக்குது தெரியுமா? இந்த தேவையற்ற காரியங்களை விவாதித்து கொண்டு இருப்பாங்க வீட்டில். பைபிளில் இல்லாத விஷயங்கள் முக்கியம் இல்லை. தேவ பிள்ளை பைபிளில் இருக்கிறதே இன்னும் தெரியல. இல்லாத விஷயங்களுக்கு எதுக்கு ஃப்ளேவர்? Don't develop such taste for ungodly subject. It is written in the Bible. I don't know why I speak what I speak today. நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்து இதெல்லாம் உங்ககிட்ட பேசல. 1 Timothy 6 சொல்லி இருக்கு, நோய் கொண்டவன் தான் இதை செய்யறானா. தெரியுமா உங்களுக்கு? நோய் கொண்டவர்கள். எதிர்க்கிறபடி சொன்னேன், தவற நினைக்காதீங்க. நான் ஒருமையில் யாரையும் அழைப்பதில்லை. I respect godly people. வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். நோய் இருக்கிற ஆளுக்கு தான் இந்த டேஸ்ட் இருக்குமா? They always get into ungodly subjects, arguments, controversial things, heresies. சப்ஜெக்ட்ல இல்லாத விஷயங்களை யாராவது பேசணுங்கன்னா டேஸ்டா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா பிரதர், அப்படியா சிஸ்டர், எங்க எழுதிருக்கு? ஓ அங்க அப்படி எழுதிருக்கா, ஓ அங்க அப்படி சொல்றாங்களா, ஐயோ இப்படியும் சர்ச் இருக்கா, ஓ இப்படியும் பேப்டிஸ்ட். Why you want to get into all these things when you do not know your own Bible? சத்தியத்தில் இருக்கிறதே டைம் இல்லை படிக்க, புரிந்து கொள்ள. Holy Spirit gives an inner witness. You know something, நான் ஒரு சின்ன அடையாளம் கொடுக்குறேன். இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து போனால் வீடு ரெண்டாகும். ஜெபம் ஓடாது, டங்ஸ் வராது, பைபிள் படிக்க தோன்றாது. Confusion, there will be a spirit of confusion and conflict. சபைக்கு போனும் தோணாத அடுத்த கட்டம். Above all, இதை பாஸ்டருக்கு தெரியப்படுத்தக்கூடாதுன்னு மைண்டில் வரும். எத்தனை பேருக்கு இப்போ தெரியுது சிக்னல்ஸ்? This is how you go by.
வாட் இஸ் ஃப்ரம் காட் அண்ட் வாட் இஸ் நாட் ஃப்ரம் காட். ஏனென்றால் போதகரை ஏற்படுத்தின தெய்வம் போதகரை விட்டு பிரிக்கவே. எத்தனை பேர் கேட்டீங்க ஐயா அம்மா காது கேட்டதா? போதகரை விட்டு பிரிக்கிற மாதிரி மனசில் ஏதாவது வருதுன்னா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, ஏதோ ஒன்று நுழைஞ்சிருக்குன்னு. பிசாசு பிடிக்கல, ஆனால் பிசாசின் உபதேசம் நுழைந்து இருக்கிறது. Somebody is separating you from your pastor. Beware. That's the work of the fox. குள்ள நரியோட வேலை அது. ஏன்னா அது பிரித்து விடும். தெரியுமா உங்களுக்கு? ஜபம், இங்கே இருக்கிற பரிசுத்தவான்களின் ஜபம் கண்ணீர் வெளிச்சம் வேலை செய்கிறனால தான் நிறைய பேர் பீத்து காட்டிடுறாங்க விஷயத்தை. போதவர்கிட்ட வந்து பிச்சு காட்டிடுறாங்க விஷயத்தை. ஏன்னா அது ஆண்டோடைய கிரியை. மறைச்சு வச்ச என்ன அவ்வளோதான். How many times I've encountered people like that. நானா செய்யவே இல்லை, கர்த்தரே செய்தா. வெளிச்சம் வேலை செய்கிற இடங்க இது. நல்லா கவனிங்க. சத்தியம் வீட்டில் உட்கார்ற ஆளுக்கு வராது, சபைக்கு வந்து நாட்டப்பட்டு வளர்கிற பிள்ளைக்கு தான் வருகிறது. அவர்கள் வீட்டுக்கு சென்று இன்னும் பலப்படுகிறார்கள், தேவனோடு தனிப்பட்ட நிலைமையில் நடந்து. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? திஸ் இஸ் அபவுட் த டிசெப்ஷன். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்த இவைகளை எழுதியிருக்கிறேன். 26 அப்படி சொன்ன பிறகு தான் 27 சொல்லுகிறது, உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட அபிஷேகமே சகலத்தையும் போதிக்கிறது. நான் கேட்கிறேன், இஃப் த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் இஸ் ஆன் தி இன்சைட் ஆஃப் யூ, யூ வில் கம் டு நோ எனிதிங் தட் இஸ் கான்ட்ரரி டு த ட்ரூத், எனிதிங் தட் இஸ் அகெயின்ஸ்ட் த ட்ரூத். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் சகல சத்தியத்தையும் குறித்து நமக்கு போதிக்கிற ஆவியானவர், சகல சத்தியத்திலும் நடத்துகிறவர் என்றால் சத்தியத்துக்கு விரோதமாய் ஒன்று வரும் பொழுது அவரே காட்டுவார். எத்தனை பேருக்கு வித்தியாசம் புரிகிறது? அவரே காட்டுகிறார், இது தப்பு, this is something that is against the truth. அதனால தான் யாரும் சொல்லி தெரிய வேண்டாம் இந்த விஷயம்லாம். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஐயோ இத்தனை நாள் இதுதான் என்கிட்ட வந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு யார் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்லுகிறா, உனக்கு யாருமே இதை சொல்ல வேண்டாம், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகமே சகலத்தையும் குறித்து போதிக்கிறார். எது கான்ட்ரரி ஸ்பிரிட்டு, எது ஆண்டவர் இல்லாமல் வந்த ஆட்கள், எது ஆண்டவரால் அனுமதிக்கப்படாத உறவுகள், எது கர்த்தரால் வராத உபதேசம், எது தேவனை அல்லாமல் வந்தது என்று அவருடைய அபிஷேகமே போதிக்கிறது. என்னடா சத்தியத்தில் இருக்கிற ஆவியானவர் அசத்தியத்தை எடுத்து காட்டுவார். எத்தனை பேருக்கு புரிந்தது? ஏவாள் சத்தியத்தை அறிந்து தானமா வஞ்சிக்கப்பட்டாள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய ஆவியானவர் எடுத்து காட்டுகிறார். அப்புறம் இதையும் தாண்டி என்ன செய்யக்கூடாது? ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. If you belong to some church, to some pastor, be accountable and faithful to that fellowship. I'm talking commonly here because people are listening to me. All around the world, people are listening to the truth. Be faithful to one church and one shepherd. God will cover you and protect your life. Amen. பிரிக்கக்கூடாத விஷயங்களை எல்லா உபதேசம் தான், எல்லாம் சத்தியம்தான் ஆண்டவர் சொல்லவில்லை. உனக்குள்ள அபிஷேகம் இருக்கும் என்றால் அது சகலத்தையும் போதிக்கும். காரணம், அந்த அபிஷேகம் தான் சொல்லியது, உனக்கென்று கொடுக்கப்பட்ட அதிகாரத்திற்கு நீ அடங்கியிரு, உன் போதகருக்கு நீ அடங்கியிரு, அந்த சத்தியத்தில் வளரு, சபையில் நாட்டப்பட்டு வளர்வதை குறித்து எபேசியில் பேசியிருப்பதை கவனிங்கள். ஒரு அவயவம் சரீரம் என்ற இணைப்பின் அர்த்தமே அங்குதான் கொடுக்கப்பட்டது. அம்மா ஐயா கவனிங்க, அதுதான் அர்த்தம். சபையை வைத்துத்தான் அத்தனையும் பவுல் அப்போஸ்தலர் பேசினா. உன் அழைப்பில் நீ சிறப்பாய் விளங்குவது எப்படி? கிருபையும் வரமும் பிரிக்கப்பட முடியாது. நல்ல கவனிங்க. If you are a gifted person, it's not about to boast yourself or boast about myself that I got some gifts in my life. It's about administering God's grace through the gifts that I got from God. கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை எதற்கு கிடைத்தது என்பதை அந்த வரங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது ஜனங்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். சுகமளிக்கும் வர இருந்தா எதுல பெருமை தெரியுமா? ஆண்டோடைய கிருபை வெளிப்படுகிறது. ஒரு சுகம் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கும் போது ஆண்டோடைய கிருபை அவங்க பெற்று ருசிக்கிறாங்க. அமேசிங் திஸ் இஸ். எனக்கு எதுக்கு வர வேணும் கேட்கிறேன் தெரியுமா? வரம் பெற்ற பிரசங்கியா காட்டுகிறதுக்கு இல்லை, கர்த்தர் கிருபையை வெளிப்படுத்துகிற பாத்திரமா இருப்பதற்கு. ஆமே. You know the truth, you know yourself. There is no place for pride anymore. ஏன் சுயம் பெருசா தெரியுமா? வசனம் இல்லை ஐயா. அம்மா கவனிக்கிறீங்களா? ஏன் சுயம் பெருசா தெரியுமா? ஒரு வாழ்க்கையில் வசனம் இல்லை. வசனம் இல்லாம ஊழியம் செய்யறது, அப்புறம் மண்டை வீங்காம என்ன பண்ணும் சொல்லுங்க? வசனம் இருந்து ஊழியம் செய்றவங்க பாருங்க, பெருமையா இருக்க முடியாது. ஏன்னா கிருபை, எல்லாவற்றிலும் கிருபை.
கிருபையை மேக்னிஃபை பண்ணதானே கர்த்தர் வரங்களே கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது எபேசியர் 4 வெளிப்பட்டு இருக்கிறதை படிக்க வேண்டும். Why you need ministry? Why you want to do ministry? Let people see how God is manifesting His grace through your life. Amen. ஒரு வார்த்தையில் ஞானம் வருகிறது, கிருபையை பெற்றுக்கொள்வாங்க. ஓ, தேவன் என் மேல் எவ்வளவு கிருபையா இருக்கிறார். சரியான நேரத்தில் வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பரங்களுக்கு சமானமாய் ஒரு வார்த்தையை சொன்னீங்களே சிஸ்டர். ஆமென். அதனால என் வாழ்க்கையில சரியான ஒரு முடிவை எடுக்க முடிந்தது. கிருபை, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறார்கள் மக்கள். That's why you need word of wisdom. That's why you need word of knowledge. That's why you need to operate in gift of healing. That's why you have to do miracles. That's why we need to prophesy. We need to interpret different kinds of tongues. We have to speak in various tongues. We have to have gift of faith. 9 gifts mentioned in the Bible. 1 Corinthians chapter. கண்டுபிடி. அதையும் நான் சொல்லணுமா? 12th chapter. மனப்பாடம் பண்ணி கேளுங்க அப்பா கிட்ட. கேட்கலாமா? எத்தனையோ ஜெபம் பண்ணுகிறோம், நம்மெல்லாம் இதெல்லாம் கண்டுபிடிக்கும்படியே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ எங்கே இருக்கிறோம்? நம்ம வசனத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் எதற்கு இங்கெல்லாம் போனோம்? போதிப்பது. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? போதிப்பது, தேவனால் போதிக்கிறது, போதிக்கப்படுவது. எத்தனை முறை இந்த 1 யோவான் 2 வாசித்தோமே, எத்தனை முறை போதிப்பதை பற்றி அபிஷேகம் பேசியிருக்கு. ஆமென். Listen to me, how powerful this is. அபிஷேகம் பெற்றுக்கொண்ட எல்லாரும் கவனிங்க. நான் நல்ல அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் பேசுகிறேன் சிஸ்டர், ஆனால் எனக்கு பைபிள் படித்தா தூக்கம் வருதுன்னு யாராவது நினச்சிங்கன்னா, ஐயோ இந்த வீடியோ எடுத்து தான் பார்க்கணும். சில மக்களை பார்க்கணும், நல்லா தூங்குறாங்க பாவம். வீட்டில் ரொம்ப தூங்க போராடுறவங்களாம் சபையில் தூங்கலாம். ஏன்னா இங்கே சத்தியம் வந்தால் போதும், பிசாசு தூங்க வச்சிடறான். நல்லா கவனிங்க, நீங்கள் எவ்வளோ நல்லா ஜெபம் பண்ணாலும், அந்நிய பாஷை நிரம்பி ஒரு 1/2 மணி நேரம் குதிச்சாலும் சரி, 1/2 மணி நேரம் கூட பைபிள் வாசிக்க முடியல, கண்ணு இழுக்குதுன்னு நினச்சிங்கன்னா நல்லா கவனிங்க. சத்தியத்தின் ஆவியானவர் ஏதோ அந்நிய பாஷை பேச வைத்து விட்டு பைபிளை தொடவிட மாட்டான் நினைத்தீர்கள் என்றால் அந்த அபிஷேகத்தை கேள்வி கேட்க வேண்டும். ஏனென்றால் ஆவியானவர் அபிஷேகத்தில் நடத்துகிறார் என்றால் சத்தியத்தில் நடத்துவார். ஆமென். அதனால தான் அபிஷேகம் வந்த உடனே ஒரு ஆசை, பசி, தாகம் எதில் தெரியுமா? வசனத்தை படிப்பது. நீங்கள் யாருமே மறுதளிக்க முடியாது இந்த உண்மையை. ஏனென்றால் சத்தியத்தை படிக்க பசி தாகம் வந்ததே அபிஷேகம் வந்த பிறகுதான். அதிகமாய் சொல்லுகிறார், அதிகமாய். ஏன்னா பசி தாகத்தை அவர் நீதியின் மேல் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத அளவு பைபிளை படிக்கிறது, புரிந்து கொள்வது, வெளிச்சம். கவனிங்க, அபிஷேகத்தில் வளர வாழ்க்கைனா அதுதான். டங்ஸே பேசிக்கிட்டு பைபிளையே தொடாமல் இருந்தால் தப்பு. ஏன்னா தேவன் அப்படி நடத்தவே மாட்டான். நன்றாக கவனிங்க, ஆவியானவர் அப்படி நடத்தவே மாட்டா. நீங்கள் சொல்லலாம், நான் டங்ஸில் நல்லா பேசுகிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், throughout the day I pray in tongues. But the point is, you cannot throughout the day read the Bible without even sitting and opening the book. Correct? Throughout the day you can pray in tongues. பஸ்ஸில் போகும்போது டங்ஸ் பேசலாம், வேலையில் இருக்கும்போது டங்ஸ் பேசலாம், பாத்திரம் கழுவும் போது டங்ஸ் பேசலாம். பைபிள் அப்படி படிக்க முடியுமோ? அப்படி படிக்க உட்கார வேண்டும் என்றால் நேரம் எடுத்து கவனம் எடுத்து தான் படிக்க வேண்டும். Prayer you can pray anytime. You can't read the Bible like that. அப்போ நேரம் எடுத்து அதை மெடிடேட் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவானா. ஏன்னா அவன் இரவும் பகலும் அதில் பிரியமாக இருந்து மெடிடேட் பண்ணுறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே போனதை அசை போடுகிறார் மனுஷன். டே நைட் அதை திங்க் பண்ணுகிறாராம். எனக்கும் கஷ்டம் தான், உண்மையாக சொல்ல. இட்ஸ் ஈஸி டு ப்ரீச் அண்ட் டீச் ஆல் திஸ் திங்ஸ், பட் டிஃபிகல்ட் டு ப்ராக்டிஸ் சம்டைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். நானே ஒத்துக்கொள்ளுகிறேன். அப்படியே டே ஃபுல்லாக அதையே நினச்சி பாருங்களேன். உண்மையாக சொல்லுங்க, நினைத்து பாருங்களேன். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பாஸ் எதையோ சொல்லிட்டு போயிருப்பார், காதில் கூட விடாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டோடைய சத்தியத்தை. திடீர்னு பிடிக்க வருவார், ஆண்டவர் உதவுவார். அதுக்காக வேலையே செய்யாமல் இருங்க நான் சொல்லலை. மைண்டை ஹெல்த்தியாக வச்சுருப்பார். இந்த ஹெல்த்தியான மைண்டு தான் சரியாக வேலை செய்யும். உண்மையா இல்லையா? நான் கேட்குறேன், பாவம் செய்கிற மைண்டும் தேவனுடைய வேதத்தை தியானிக்கிற மைண்டும் ஒன்றா இருக்க முடியுமாங்க? அதான் தூங்கி தூங்கி எழுந்திரிச்சு எழுதுறாங்க, பார்க்கணும் ஒரு பாட்டு, அதுக்கு ஒரு மியூசிக்கும் போடுறாங்க, பார்க்கணும். நம்ம நார்மலாக நடக்கிறவங்க கூட கூச்சி கூச்சி நடப்பான். காரணம், கால் நார்மலாக போகாது அந்த மியூசிக்லாம் கேட்டால். ஏன்னா தூங்கி தூங்கி எழுந்திரிச்சு வரும். நீங்கள் நினைக்கிறீங்க எங்கேருந்தோ வந்துச்சுன்னு. இல்லை, அதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் இன்புட் இருக்குது உலகத்தில். எங்கேருந்து வருதுன்னு நல்லா கண்டுபிடிக்கணும்னா மைண்டை பாருங்க. ஹெல்த்தி மைண்ட் இஸ் பவர்ஃபுல். Healthy mind can operate in such an optimized level
than the worldly person who doesn't have the renewed mind. உலகத்தார்கள் மறுரூபமாக்கப்படாத மைண்டில் இருந்து வேலை செய்யறதுக்கும் மறுரூபமாக்கப்பட்ட மைண்டுனா சத்தியத்தை தியானிக்கிற மைண்டை பெற்ற ஒரு கிறிஸ்தவ செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் உண்டு உண்டு. ஆமே, நீ செஞ்சு பாருங்க. அப்படித்தான் யோசேப்பை பார்த்தார் போத்திபா. செய்வதெல்லாம் வாய்க்கும். அதை பார்த்தார் அவர். மற்றவங்க செய்கிற வேலைக்கு யோசேப்பு செய்கிற வேலைக்கு எவ்வளோ வித்தியாசம். தானியேலை பார்க்க வைத்தா நேபுகாத் நேச்சாரை, தானியேலை பார்க்க வைத்தார் தேவன். நேபுகாத் நேச்சார் கண்டுபிடிச்சார், இவன் ரொம்ப வித்தியாசமாக இருக்காப்லையே. எந்த விதத்தில் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாலும் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ ஞானம். காரணம் ஹெல்த்தி மைண்ட். யோசிச்சு பாருங்க, நம்ம மைண்ட் ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் we don't meditate upon God's word. Choose to meditate upon God's word. Your mind will become healthy. Your mind will become powerful. இதுக்கும் வேலைக்கு என்ன சம்பந்தம் சகோதரின்னு கேட்குறீங்களா? வேலையில் உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் போனாலும் கர்த்தர் வித்தியாசத்தை கொண்டு வருவார். ஏன்னா நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க. there will be many testimonies because I have practiced in my own life. படிச்சு வராத ஞானம், படிச்சு வராத புத்தி, ஸ்மார்ட்னஸ் கர்த்தருடைய சத்தியத்தில் உட்கார மைண்டில் கர்த்தர் வைக்கிறார். உலகத்தாக மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எவ்வளோ செய்யணும்னு நினச்சாலும் அவங்க ஃபெயிலியர் தான். என்னென்னா அவங்க மைண்ட் அப்படி தான். ஆனால் ஒரு தேவ பிள்ளையுடைய மைண்டை யாரும் மேட்ச் பண்ண முடியாது. ஏனென்றா பரலோக ஞானத்தில் அவர்கள் செயல்பட கர்த்தருடைய வேதம் உதவி செய்கிறது. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண கிருபை தருவா, நீங்கள் சரியான பிரதியுத்தரம் கொடுக்க கிருபை தருவா, சரியாக உங்களை ஹேண்டில் பண்ண மக்களை கிருபை தருவா. ஏனென்றா எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். புத்தியாக பேச உத்தரவை தருவார் வாயில். உங்களுடைய பாஸுக்கு தெரியாத அந்த ஞானம் எங்கேருந்து வருதுன்னு ஆனால் ஒன்று தெரியும், அந்த ஞானம் வேறு யார்கிட்டையும் இல்லைன்னு. ஹேமே, ட்ரை அண்ட் சே. நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி ஏதோ 4 சுவர் சபைக்குள்ளே மாத்திரம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில் நிறைந்து விட்டு வெளியே போய் யார் இல்லாத மக்களை நம்ம வாட தேவன் அடைக்கவில்லை. ஏனென்றால் உள்ளேயே இருக்கிற ஒருவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் என்று உட்கார்ந்திருக்கிறார். ஏமே, அப்படிப்பட்டவர் உங்களை பெரிய மனுஷியாக காட்டுவதே விருப்பமாக இருக்கிறார். அதுதான் அவருடைய விருப்பம். உலகத்தார்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும் இந்த ஞானம் வேறு யாருக்குள்ளே இல்லாததற்கு காரணம் தேவனுடைய ஆவி இவர்களுக்குள் உண்டே. See, how do they connect all this wisdom to somebody like that? எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி பார்வோனுக்கு தெரியும் தேவ ஆவியை பற்றிலாம். He is able to recognize something. This sort of a spirit is not ever. You can never see such a spirit in this worldly perspective. It is not in this realm at all. It is from God above. தேவனுடைய ஆவி இருந்தால் தான் ஏன் இப்படி இருக்க முடியும்னு கண்டுபிடிச்சார். அந்த அளவு ஒரு ஞான விவேகம். அப்போ நீங்கள் கவனிங்க, நம்ம இப்படி இவ்வளவும் பேசுகிறோமே, சகலத்தையும் போதிக்கிறார் ஆவியானவர். You know something? God will teach you in your workplace, in your secular life, to operate in wisdom. ஆண்டவர் கொடுக்குற அந்த விஸ்டத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளணும்னா உங்கள் மைண்டை பைபிளுக்கு கொடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம ப்ரே பண்ணுறோம், டங்ஸில் பேசுகிறோம், ஆனால் மைண்டு எங்கேயோ இருக்குதே. That's where we become failures. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நான் இன்றைக்கி பேச வந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லட்டும். ஜெரமியா 31 நான் ஹீப்ரூஸ் 10 போகணும்னு வந்தேன். I'm talking something else now. உடன்படிக்கை எழுதின வாழ்க்கையை பற்றி, இருதயத்தை பற்றி, குற்றமன சாட்சியை எடுத்த ஒரு உடன்படிக்கை பற்றி பேசும்படியாக வந்தேன். நீங்கள் நன்றாய் கவனிங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் போதனையை கொடுத்தபடினால்தான் புதிய உடன்படிக்கையில் ஒரு அர்த்தம் வந்தது. என்ன அர்த்தம்? அபிஷேகம் வருகிற வாழ்க்கையில் போதிப்பு ஆண்டவரால் உண்டானபடியினால் யாரும் சொல்லித்தர வேண்டாம். அடிப்படை காரியங்களை எல்லாமே உனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடிப்படையை கூட ஒருத்தர் சொல்லித்தரக்கூடாதுங்க. நன்றை கவனிங்க. இதுதான் அடிப்படையை கூட ஒரு ஆள் ஒரு தேவ பிள்ளைக்கு சொல்லக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக தெரியுன்றார் ஆண்டவர். ஆமே. தேவனை அல்லாத காரியங்களை யாரும் சொல்ல வேண்டாம். தன்னால் தெரியும். இது தேவன் கொடுத்த விஷயம் அல்ல, தேவனால் வருவது அல்ல. Basic things regarding friendship, regarding fellowship, regarding marital covenant, baptism. Remember, these are all the basic things in life. Faith, அபிஷேகத்தின் காரியங்கள், ஞானஸ்நானத்தின் காரியங்கள், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஆவியானவரே உணர்த்துகிறார். இதுதான் சரி. ஆமென். இதை பற்றி விவாதங்கள் வேண்டாம். ஏன்னா it's all plain here. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வருகிற போதிப்பு பிளெயினாக இருக்குது. அதனால தான் சொன்னால் ஒருவனும் இன்னொருவனை பார்த்து போதிக்க வேண்டிய
இப்போ இதே என்னன்னு சொல்கிறீங்க? ஒருவனும் இன்னொருவனை பார்த்து போதிக்க வேண்டாமா? அதுவும் எரேமியா 31 வந்துவிட்டு அப்படின்ற போதகர்கள் வேண்டாமா? ஆசிரியர்கள் ஆவியில் வேண்டாமா? உன் கண்கள் உன் போதகர்களை காணும், உன் ஆசிரியர்கள் மறைந்திருக்கும் போது இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற வார்த்தை உன் காதுகள் கேட்கும்னா கர்த்தரே பேசுகிறாரா? பேசுவார். எப்படி தெரியுமா? போதகர்களை கொண்டு. என்னட்டு நீ போதிக்கப்படுகிற இடத்துல இருக்கிற அப்படின்னாலே உனக்கு கஷ்டமான பாதையாக இருக்கலாம். அப்பமும் தண்ணியும் குடிக்கிற வாழ்க்கையே கஷ்டம்னா என்ன அர்த்தம்? பேசிக் லைஃப்பில் நீ படுற பாடுகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், போதகர்கள் உன் கண்ணுக்கு முன்னாடி தான் இருப்பாங்க. ஆமாம். அப்போ அப்படியும் வேதம் சொல்லியிருக்கிறது. அப்படின்ற என்ன அர்த்தம்? இருதயத்தில் ஆண்டவர் எழுதுகிற பிரமாணத்தினாலே அடிப்படை காரியங்களும் சரி, எந்த ஆழமான அறிவும் சரி ஆவியானவரே கொடுக்கிறபடினாலே சில விஷயங்கள்லாம் நம்ம மற்றவர்கள் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. தன்னால் தெரியும் இது தேவனுடைய வழி. ஆமென். இது ஆண்டவரால் வர்ற வார்த்தைங்க. அதை நான் என்ன செய்ய வேண்டும்? கேட்டு செவி கொடுத்து நடக்கணும் என்ற அந்த அறிவு எல்லாருக்குள்ளையும் கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அதனால்தான் யாருக்கும் செய்யின்ற பிரமாணத்தின் கஷ்டம் இனி இல்லைப்பா, உன் இருதயத்தையே நான் பிரமாணத்தின் வழிக்கு ஏற்ற இருதயமாக மாற்றி விடுகிறேன். இதே தான் எசேக்கியேல் 36, 27, 26 27 பேசினார். என்ன பேசினார்? கல்லான இருதயத்தை உன் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தில் உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைத்து என் பிரமாணங்களை கைக்கொள்ளவும் என் கட்டளைகள் படி நடக்கவும் பண்ணுவேன். என்ன ஆண்டவர்? I will remove the heart of stone from you and give you a heart of flesh. I will put my capital S spirit in you and make you or move you to follow my ways and be careful to keep my laws. என்ன அருமையான வார்த்தை. I will move you. என்ன வல்லமை இது எசேக்கியேல் பேசி இருக்கிறார். எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை வருவதற்கு முன்பாக ஆண்டவர் தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் அங்கங்கும் வெளிப்படுத்தி காட்டினார். ஒரு நாள் வரும், உன் இருதயத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? மாற்ற போகிறேன். கல்லான இருதயம் இருக்கிற வரைக்கும் தானே கல் மாதிரி இருப்பேன். கல்லையே எடுத்துருவேன், சதையான இருதயத்தை வைப்பேன். அது மாத்திரம் என் ஆவியை உனக்குள் வைப்பேன். இப்போ என்ன செய்வாய் தெரியுமா? என்னுடைய வழிகளில் நடக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஐ வில் மூவ் யூ டு ஃபாலோ மை டிகிரிஸ். ஆமே, அழகாக நடத்துவேன். இனிமேல் என் ஆவியானவரை கொண்டே உன்னை நடத்த. உனக்கே தெரியும் எது ஆண்டவரால் வருகிறது, எது பிசாசால் வருகிறது, எது உலகத்தால் வருகிறது, எது என் சுயத்தால் வருகிறது. அதுவும் நல்லா கவனிங்க. இந்த சுயத்தால் வர்றது லேசுப்பட்ட ஆளே கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் பிசாசு என்கிட்ட இல்லவே இல்லை சிஸ்டர், நானே இருக்கிறேன் போதாது. எத்தனை பேருக்கு தெரிகிறது? நம்ம வழியில் இருந்தால் ஆண்டவர் வழியில் ஓடவே முடியாது. அதனால் இந்த சுயத்தை எப்போதுமே பிசாசு அந்த பிசாசு என்ன பண்ணுது பாருங்க. பிசாசாக வராது, அது எதுவாக வரும்? நானா வரும். எத்தனை பேர் கேட்டீங்க? என்னைக்கு நான் என்ற எண்ணம் இருக்கோ அன்னைக்கு நாசமாக போயிட்டோன்னு அர்த்தம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ. வேற என்ன சொல்கிறது? இந்த நான்ற ஆளை பாருங்க, அப்படி தான் ஆவாங்க. இவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. சுற்றி இருக்கிற 4 ஆளையும் சேர்த்தே கெடுப்பாங்க. நான் என்ற அந்த வார்த்தை இது பைபிளில் டீல் பண்ணி பாருங்கள். அப்பா பேசின வார்த்தையெல்லாம் இந்த நானை அழிக்கும்படியே பேசினார். அந்த நானை இல்லை, இந்த நானை. அதுவும் சிலருக்கு புரியவில்லை. பரவாயில்லை, நல்ல பிள்ளைகள், வேதத்தோடு இணைந்து இருக்கிறீர்கள். என்னை கவனிங்கள். இந்த நான் என்ற வார்த்தையை அழிக்கும்படியே இயேசு வந்தார். இதுவும் நல்லா இருக்கு சொல்ல. எப்பவும் பாருங்க, அந்த சித்தம் என்ற அந்த வார்த்தையில் தேவனே என் சித்தமல்ல உம் சித்தம் என்று சொன்னவர் மாத்திரமல்ல, ஊழியம் கொள்ளும்படி எல்லாம் செய்யவே வந்தேன். எல்லாம் எதை அடிச்சது தெரியுமா? செல்ஃபை ஒழிக்கிற விஷயம். நல்லா கவனிங்க. இஃப் யூ ஆர் ஆல்வேஸ் தேர் டு ஒன்லி கெட் திங்ஸ் டன் ஃப்ரம் பீப்புள் அண்ட் யூ ஆர் நாட் வில்லிங் டு சர்வ் அதர்ஸ், there's something wrong about you. The self is so elevated. That's why we talk such a language. ஏன் சுயம் உயர்த்தப்படும் போது மனுஷன் பேசுகிறான் தெரியுமா? இறங்கி போய் சேவை செய்ய மனசே வராது. எப்போ பார்த்து தனக்கே செய்யணும்னு இருப்பாங்க. கிறிஸ்தவர்களுடைய டயலாக். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் சம் வேர்ல்ட்லி பீப்புள் ஹியர். ஆண்டவர் தான் சொன்னாரப்பா, நீ உன்னுடைய எஜமான லீடரை பாரு. உனக்கு வந்த தலைமைத்துவம் உன்னை பாஸ் பண்ணும்படி வரலப்பா, உன் காலை கழுவும்படி நான் செய்கிறேன். ஏன் தெரியுமா? நீ என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். உன் எஜமானாகிய நானே உன் பணிவிடைக்காரனை போல் இருப்பேன் என்றா நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை போலவே மாற வேண்டும். Amen. See, we learn all these things in the church. நம்ம ஈகோ, நம்முடைய சுயம், நம்முடைய கௌரவம்லாம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா ஆண்டவர் பயன்படுத்த முடியாதுங்க. நல்லா எழுதி வைத்துக்கொள்ளுங்க. நம்முடைய சுயம் பெரிதாக இருக்கிற வரைக்கும் கர்த்தர் பயன்படுத்த முடியாது அந்த பாத்திரத்தை. பி வில்லிங் டு சர்வ் சம்படி. எனக்கு எப்போவுமே ஒன்று தெரியும், ஏழையாக இருப்பதனால் சேவை வருவது இல்லை, பணக்காரராக இருப்பதனால் பெருமை வருவதும் இல்லை. கர்த்தருடைய ஆவியினால் போதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே தாழ்மையோடு இருக்கிறார்கள். என்னோட சத்தியம் தான் ஒரு ஆளை மாற்றுது. ஐ கேனாட் ஸ்பீக் எய்தர் எக்ஸ்ட்ரீம்ஸ். நமக்கே தெரியும் நமக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள் இல்லையா? இன்றைக்கி சத்தியம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறான், உன் இருதயத்தையே நான் மாற்றுகிறேன்.
இதுதான் இன்றைக்கி சத்தியம். ஆமே, உனக்குள் என் ஆவியை வைக்கிறேன், புதிய உடன்படிக்கையில் உன்னை நடத்துகிறேன். இப்பொழுது ஒருவனும் உன்னை போதிப்பதில்லை என்றால் என்ன அர்த்தம்? போதகர் வேண்டுவதில்லை என்ற அர்த்தம் அல்ல. அடிப்படையான எந்த ஒரு காரியத்தையும் அடுத்தவர்கள் சொல்லி தெரிய வேண்டாம். நமக்குள் இருக்கிற அபிஷேகமே போதிக்கிறது. ஏமே, அந்த கிறிஸ்துவின் ஆவிகளை நீங்கள் அப்படியாக இனம் கண்டுகொள்ள முடியும். நன்றாக கவனிங்கள். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை புரிந்து கொள்வதினால், படிப்பதினால் இது வராது. அபிஷேகமே போதிக்கும். So always choose to walk in the light. Always be excellent in what is good and be innocent in what is evil. Then the God of peace will be with you. Amen. சமாதானத்தின் தேவன் எப்பொழுது என்னோட இருப்பார் தெரியுமா? நாலு நல்லதும் கெட்டதும் படிக்கும்போது இல்லை, தீமைக்கு குழந்தையாக இருக்கணும், நன்மைக்கு ஞானிகளாகவும் இருக்கணும். என்னை பார்த்து கொண்டே இருங்க. தீமைக்கு குழந்தையாக இருந்தால் மட்டும் குழந்தையாக இருக்க முடியாது. எத்தனை பேர் கேட்டீங்க? கேட்கல நிறைய பேர். தீமைக்கு குழந்தையாக இருந்தால் அது குழந்தையே இல்லை. என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு வாங்க சில பேர். அது ரொம்ப டேஞ்சரஸ். எத்தனை பேர் கேட்டீங்க? என் பிள்ளைக்கு ஒன்றுமே சூதுவாதே தெரியாது. நான் சொல்வதை கவனிங்க. குழந்தையாக இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், இருதயத்தை பொறுத்த வரைக்கும் தீமைக்கு குழந்தையாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் நன்மைக்கு ஞானியாக இருன்னு சொன்னார். அப்படின்னா we have to become excellent in what is good. இதுக்கு நம்ம முயற்சி எடுக்காமல் தீமையே வேண்டாம் வேண்டாம்னு உட்காந்துருந்தாலும் பிசாசு விட மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லை ஆண்டவர் சொன்னது. தீமையை கற்றே கொள்ளாது, ஆனால் நன்மையில் தேர், நன்மையில் எக்ஸலண்ட்டாக மாறு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தீமை உன்னை விட்டு என்ன செய்யும்? விலகும். தீமை வந்தாலும் உனக்கு புரியும். அதனால தான் சத்தியத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்ற காரியத்தில் டேஸ்ட்டே வேண்டாம். இப்படிப்பட்ட டேஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவர்களை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிஸில், குடும்பத்தில் யார் கால் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. If you know your heart is separated from your shepherd and from this fellowship, there's something wrong has already come into your system. Beware of the teaching. நிறைய பேர் நினைக்கிறாங்க போதகர்களுக்கு இது சொல்லக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு. கள்ள உபதேசங்கள், கள்ள மார்க்கத்தார்களை குறித்து பயந்து போய் உட்கார்களா என்றால் பிசாசு எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் அப்படி பிரித்து தான் அடிப்பான். எத்தனை பேர் புரியுது? நான் எப்போவுமே ஒரு இது ஆண்டவர் விஸ்டத்தில் சொல்கிறது, ஆடும் பேசிக்கிட்டு போகுது, மேய்ப்பனே இல்லை. யாருக்கு கொண்டாட்டம்? ஓநாய்க்கு கொண்டாட்டம். ஆடும் சொல்லும், நான் இருக்கிறேன் உனக்கு, நம்ம 2 பேரும் தானே போகலாம், ஜாலியாக போகலாம், கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமே, சுற்றி பார்த்துட்டு. இதை கவனிக்கிறது ஒன்று உண்டு. நன்றாக கவனிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தியரிஸ்லாம். என்ன தியரி தெரியுமா? ஐயோ, நான் இந்த கோழி குஞ்சு வளர்த்துருக்குறேன். எத்தனை பேர் ஒயிட் லகான் குஞ்சுகளை வளர்த்துருக்குறீங்க? என்ன எப்படி பார்க்குறீங்க? முட்டை மட்டும் சாப்பிட தெரியுதில்ல, அப்போ ஒரு கோழி உண்டல்லவா? இந்த ஒயிட் லகான் குஞ்சுகளுக்கு தாய் கிடையாது. நம்ம ஊரில் தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, அப்படியே மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதுங்களுக்கு அம்மானா என்னன்னு தெரியாது, ஆனால் வளர்க்குறவங்க தான் அம்மா. நானும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சின்ன வயசில் ரொம்ப ஆசையாக, இதுங்களுக்கு இந்த லாங் புழுலாம் ரொம்ப இஷ்டம்னு சொல்லி அந்த கைப்பம்பு இருக்கிற இடங்கள்லாம் மணல்லாம் வைத்திருப்பாங்களே, ஈரப்பதமோடு இருக்கும்போது அந்த இடத்தெல்லாம் தழுண்டி பார்த்தா மண்ணுக்குள்ளேருந்து இவங்கெல்லாம் வருவாங்க புழுக்கள். ஆசையாக கொத்தி சாப்பிட. நம்ப மாட்டீங்க, எங்கள் வீட்டிலேருந்து அந்த பம்புக்கு போகிற இடம் ஒரு 20 அடி தூரம் தான். நானும் கையில் பெரிய கம்பு வச்சுருப்பேன், கல்லும் பொறுக்கி வச்சுக்குவேன், இதுங்களையும் கூட்டிகிட்டு போவேன். எங்கே இருந்து தான் இந்த பருந்துக்கு கண்கள் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குமோ தெரியாது. ஒவ்வொரு தடவையும் ஒன்றை என் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போயிருக்கு. கஷ்டப்பட்டு ஒன்றை தான் ஒரு 9ல் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா. இந்த நாட்டுக்கோழியும் நாங்கள் வளர்த்துருக்குறோம். அடகாக்க வச்சு 21 முட்டை ஒரு கணக்கில் எங்கள் அம்மா என்னவோ பொறிக்க வைப்பாங்க. அது என்ன கணக்கோ, 20ஓட ஒரு 1. நீங்கள் எப்படி பொறிக்க வைக்கிறீங்களோ 21 முட்டைகள். அதில் எது பொரிந்து வந்தாலும் ஒரு 15, 10, 20 தேரணும் என்றாலும் இந்த கோழியை ஆச்சரியமாக நான் பார்ப்பேன். அதே பறந்து தான் அங்கேயும் இருக்குது. எப்படி தான் காக்க இதுக்கு? நீங்கள் நல்லா கோழிக்கு ஏதாவது கொம்பு இருக்கா? கையில் ஏதாவது நீட்டாக கொக்கியோட ஏதாவது இரும்பு இருக்கா? ஆள் பார்த்தா பாவம், இருக்கிறது 2 ரெக்கை, குட்டி பீக்கு. இது ஒரு பெரிய ஆளே கிடையாது. ஆனால் பருந்துக்கு தெரியுது அத்தாரிட்டி யாருன்னு. எத்தனை பேர் புரியுது? கோழியை விட நான் பெரிய ஆள் தானே, எனக்கு எவ்வளோ இன்சல்ட்டாக இருக்கும்.
இவ்வளோ உயரமான மனுஷி, அப்போ இவ்வளோதான் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் கோடியை விட பெரிய ஆள். எத்தனை பேர் கோடியை விட பெரிய ஆள்னு நினைக்கிறேன்? நீங்கள் வளர்த்து பாருங்கள், அப்போ தான் என்ன இம்சன்னு தெரியும். பருந்த நீங்கள் லேசாக நினைக்காதீங்க. பருந்துக்கு அத்தாரிட்டி யாருன்னு நல்லாவே தெரியும். enemy is also referred to வல்லூர். பைபிளில் விதையை கொண்டு போகும்போதே பட்சி தொடுவான். கழுகுக்கு சமம் பிசாசும் தெரியுமா? ஏன்னா கொத்தி கொண்டு போவான் வசனத்தை. இந்த பாதுகாக்காத இருதயத்துலேருந்து கொத்திடுவான். ஏன்னா உணராமல் கேட்டுட்டு டிங் 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 வருவாங்க, உட்காரவங்க போயிட்டே இருப்பாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் 2 வார்த்தை நார்மலாக வராது வாயிலேருந்து. இந்த நார்மலாக வராதுன்னு உங்களுக்கு புரியுது என்னன்னு? வளருதுன்னு அர்த்தம். 1.5 மணி நேரம் கேட்டதில் ஒரு 2 வார்த்தை ஒழுங்காக வராது. அப்படிப்பட்ட ஆளை தான் கொத்துவான் அவன். ஏன்னா அத்தாரிட்டி அவனுக்கும் தெரியும். இந்த கோழி அவன் மதிக்கிற மதிப்பு உங்களுக்கு தெரியாது. 15 குட்டிகளை என்ன அழகாக கூட்டு இறக்கைக்குள்ளே சேர்த்துக்கொண்டா ஒரு பருந்து இப்படி வந்தால் போதும். அதை தாண்டி பருந்து கொத்தி எடுத்து நான் பார்க்க முடியல. ஏன்னா கோழியோட அத்தாரிட்டி அவ்வளோ பெருசு. ஏசப்பா சொன்னார்னா சும்மா சொல்ல மாட்டார். கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனையோ தரம் எருசலேமை கூட்டிக் கொள்ள மனதாக இருந்தேன். ஹல்லேலூயா. ஆனால் அவளுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இந்த கோழி குஞ்சுக்கும் நமக்கு இருக்கிற புத்தி இதுதான். அதான் சிக்னல் கொடுத்தா ஓடி வரும். நீ இருக்கிறியே, சிக்னல் கொடுத்த பிறகு அப்படி ஓடுவேன், இங்கே வர மாட்டேன். அப்போ கொத்திக்கிட்டு போகாமல் என்ன பண்ணும் கழுகு? கேட்டிங்களா எல்லாம்? ஐயோயோ என்னை ஆண்டவர் காப்பாற்றுவார்ல நினச்சவன் காலம் எங்கே இருந்தது அப்போது காப்பாற்றுறதுக்கு? ஆண்டவர் அப்படி தான் பேசுகிறார். எருசலேமே எத்தனை முறை கூப்பிட்டு சிக்னல் கொடுத்தனா இல்லையா? அவனுக்கு எப்படி சிக்னல்? என் ப்ராஃபட்ஸ் அனுப்பினேன், உனக்கு என் தீர்க்கதரிசியில் அனுப்பினேன். கடைசியாக லாஸ்ட் ப்ராஃபட். நீ எங்கே என்ன பேர் வச்சுக்கோ ஏசப்பாவுக்கு. லாஸ்ட் ப்ராஃபட்டாக நான் பேசுகிறேன். உனக்கு சத்தம் கேட்கலையே, என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். இந்த இமேஜரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் பைபிளில். சும்மா ஆடு மேய்ப்புன்னு சொல்ல, சும்மா கோழி குஞ்சுகளை சேர்க்கிற விதமாக எல்லாவற்றிலும் பயங்கர மீனிங் இருக்குது. ஏன்னா அத்தாரிட்டி. பறந்துக்கும் கோழிக்கும் கம்பேர் பண்ணால் கோழி பறந்துக்கு முன்னாடி எட்ட கூட செய்யாது. ஏன்னா பறக்கவே தெரியாது. கோழி பறந்து எத்தனை பேர் பார்த்தீங்க? நம்ம துள்ளெல்லாம் அவ்வளோதான், இவ்வளோ தூரம் எழும்புவோம், அவ்வளோதான். பறந்து உயரத்தில் பறக்கிற ஆள். எந்த கெப்பாசிட்டியில் கோழி பெரியது. ஆனால் அத்தாரிட்டின்னு வரும்பொழுது பறந்தால முடியல எடுக்க. நீங்கள் நின்னா கூட தோற்று போவீங்க. அது ஜெயிக்கிறது கோழி. ஏன்னா கர்த்தர் வைத்த நியமங்கள் அப்படி தான். நம்ம போதகர்கள் கீழேயும் அதிகாரங்கள் கீழேயும் வேலை செய்கிற இடத்தில் அதிகாரிகள் கீழேயும் அமர்ந்திருக்கும் பொழுது சத்தியத்தை படித்ததினால் வந்த வெளிச்சத்தினால் அடங்குகிறபடினால் என்னை பருந்து சேதப்படுத்த முடியாது. கழுகு என்னை வஞ்சிக்க முடியாது. ஏனென்றால் நான் செட்டைகளின் நிழலின் கீழ் இருக்கிறேன். ஏமே நல்லா கவனிங்க. செட்டைகளின் கீழ் இருக்கிறது பத்திரம்னா எப்படி? சத்தியத்துக்கு கீழே இருந்தால் பத்திரம். ஆமே. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய குடும்பங்களை நம்மை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம்ப்பா. எங்களுக்கு கிரேஸ் வேணும்ப்பா. நாங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தாலும் முடியாது. நீங்கள் எங்களோட இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாப்பப்பா. அதனால் நாங்கள் எங்களுடைய சுய வழிகளில் சுய யோசனைகளில் அதிகாரத்தை விட்டு எங்கள் வேலை பார்க்குற இடத்திலோ எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் எங்களுடைய உறவுகளிலோ ஆண்டவரை சபையின் வாழ்க்கையிலையோ நாங்கள் அதிகாரத்தை விட்டு விலகாதபடி அடங்கி இருக்க தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க கற்றுக் கொடுங்கப்பா. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று எழுதியிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இன்று எதனால் உங்களுக்கு வருகிறது என்று உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருடைய சத்தத்துக்கும் அந்த சிக்னல்ஸ், it's all about the signals and the signs. ஆண்டவர் இன்று ராத்திரியிலும் பேசுகிற அந்த சிக்னல்ஸ்க்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த எச்சரிப்பின் அடையாளங்களுக்கு குறிப்புகளுக்கு அந்த வரைபடங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள் ஓடி வந்து விடுகிறேன். ஏனென்றால் பிசாசை ஜெயிக்க என்னால் முடியாது, எனக்குள் இருக்கிறவரால் முடியும். என்னோட உலகத்தில் உள்ளவனிலும் எனக்குள் இருக்கிற தெய்வம் பெரியவர். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்காக நன்றி என்று சொல்லுங்க. ஏசப்பா உங்க ரத்தத்துக்காக நன்றி, உங்க நாமத்திற்காக நன்றி. உம்முடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பா. இயேசுவின் நாமத்தில் அழைத்துக் கொள்ளுங்க பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அழைத்துக் கொள்ளுங்க. அந்த பலத்த துர்கம் இப்பொழுதே எழும்பட்டா, ஒவ்வொரு பிள்ளையின் மேலே எழும்பட்டா, ஒவ்வொரு வெற்றி கொடியா எழும்பட்டா, ஒரு பாதுகாக்கிற துர்கமாய் எழும்பட்டா, ஒரு பலத்த துர்கமாய் எழும்பட்டா. இயேசுவின் நாமத்தை நான் அழைக்கிறேன். இப்பொழுதே நான் பற்றி கூப்பிடுகிற அந்த நாமம் இந்த சபையின் மேல்
பாதுகாப்பாய் இருக்கிற நாமம் ஐயா. துஷ்ட மிருகங்கள், குடி நரிகள், கள்ள போதனைகள் நுழைய முடியாதபடி பக்க வாசகளை அடைக்கிறமுடைய சத்தியத்திற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு சகலத்தையும் குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூபில் இருக்கிற அருமை சகோதர சகோதரி, தேவன் உன்னோடு பேசி இருக்கிறார். தேவன் கொடுத்த அதிகாரங்களை விட்டு நீ ஓடாதே. தேவனை விட்டு நீ ஓடுவதற்கு அது சமம். கர்த்தர் உனக்கு மேலாக ஏற்படுத்தின அதிகாரங்களுக்கு கீழ்ப்படி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்களுக்கு நீ உத்தரவாதியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் அவர்களை எடுத்துக் கொள்ளுகிறேன். எங்க இருந்தாலும் சரி, கள்ள போதனைகள், கள்ள உறவுகள், கள்ள வேஷங்கள், தகப்பனே ஆட்டுத்தோலை போத்தின ஓடாய்களின் வேஷங்கள் இப்போதே வெளியரங்கமாக்கப்படுவதாக நான் சத்தியத்தை பேசி இருக்கிறேன். சத்தியம் வெளிச்சத்திற்கு சமமையா. அது போகிற இடத்தில் இருள் வெளிச்சமாக்கப்பட வேண்டும். இருள் வெளியரங்கமாக்கப்பட வேண்டும். வெளிச்சத்தினால் முகத்திரைகள் கிழியட்டும். இப்பொழுதே எந்த வஞ்சகமானாலும் பொய்யானாலும் முகத்திரைகள் இயேசுவின் வெளிச்சத்தினாலே முகத்திரைகள் கிழிக்கப்படுவதாக. சத்தியத்தின் வெளிச்சத்தினால் எல்லா பொய்யின் முகத்திரைகளும் கிழிக்கப்படுவதாக. ஆண்டவரை, வஞ்சனையோடு வந்த ஆவிகள், உறவுகள் வெளியரங்கமாக்கப்படட்டும். தகப்பனே, உம்மை நம்பி உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் தங்களை அர்ப்பணித்து அடங்கி இருக்கிற ஒரு தேவ பிள்ளை கூட வெட்கப்பட்டதாய் சரித்திரம் இல்லை. வெட்கப்பட்டதாய் சரித்திரமும் இல்லை, தாழ்த்தப்பட்டதாய் சரித்திரமும் இல்லை. ஏற்ற காலத்தில் கர்த்தரே உயர்த்துவேன், கர்த்தரே உயர்த்தி காட்டுவேன். தேவனுக்கு பயந்த மனுஷனுக்கு, மனுஷிக்கும் தேவனுக்கு பயப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் உண்டு. உம்மை சேவிக்கிறவர்களுக்கும் சேவிக்காதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உம்முடைய நீதிமான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசத்தை கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும். தனக்கு ஊழியம் செய்கிற ஒரு குமாரனை கடாட்சிக்கிறது போல தேவன் உங்களை கடாட்சிப்பா. அப்படி உம்முடைய பிள்ளைகளை கடாட்சி தரலாம். உம்முடைய அன்பு, அனுக்கிரகம், தயவு, பாதுகாப்பு ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. சபையின் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் குடும்பங்களோடும் இருப்பதாக. அவள் செய்கிற ஆண்டவரை எல்லா வியாபாரங்கள், கையின் பிரயாசங்கள், முயற்சிகளை கர்த்தருடைய கரமே ஆசீர்வதிக்கட்டும். தீமையை, துன்பத்தை, நஷ்டத்தை, விபத்தை விலக்கி வையும். அகால மரணங்களை விலக்கி வையும். துஷ்ட ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன். இப்பொழுது மரணத்தை, அகால மரணங்களை, விபத்துகளை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் கட்டப்பட்டு பாதாளத்துக்கு போவதாக. உரிமையோடு, விடுதலையோடு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. தகப்பனை தொடர்ந்து எங்களோடு இருக்க நீர் உண்மையாக இருக்கிறேன். நாங்கள் உடைய சத்தியத்தின் இணைந்தவர்களாய், திராட்சை செடியோடு இணைக்கப்பட்ட கொடிகளாய் நாங்களும் உடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படி விட்டு கொடுக்கிறோம். கிருபையை ஒவ்வொரு குடும்பத்தோடும் வைப்பீரா, ஒவ்வொரு பிள்ளையோடும் வைப்பீரா. மகிமை நீர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி பெரியவருக்கு ஒரு நன்றியை செலுத்தி விடலாமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா.